our Amma. Amma told us that he loved singing and dancing. He was literally married to Eastern University and putting his heart and soul. வேகமாக உயரமாக ஒரு பரந்த சட்டம் திடீர்னு போல விடுபட்டு போனது. அவருடைய மிக திறமான பண்பு நலிந்தோர் மீது இரக்கம். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தாற் காணப்படும். Ravi has made such a lasting contribution. I wish I could meet him because he would have been a great influence to me. We would now like to tribute this song to him. Jagajanani Shugapani Kalyani Jagajanani Shugapani Kalyani Jagajanani Shugapani Kalyani Jagajanani Jagajanani எல்லோருக்கும் வணக்கம். ஒரு உன்னதமான மனிதனின் நினைவுகள் என்றுமே அழியாதவை. பண்பாளன் பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களின் இழப்பு இலகுவில் மறக்கவோ அல்லது அந்த வலிகளில் இருந்து மீண்டெழவோ முடியாத ஒன்று. அந்த வலிகளுக்கிடையில் ஆதரவான அரவணைப்பொன்றை இந்த அவையில் கூடியிருக்கும் உங்கள் அனைவரையும் பார்க்கும் போது நான் உணர்கின்றேன். 15 ஆண்டுகள் என்பது ஒரு எண் மாத்திரமே. மனிதத்துவம் காலத்தால் அழியாது என சாட்சியாக இருக்கும் உங்களை அக்ரோமேட்ஸ் 2020 சார்பாக வரவேற்பதில் மனநிறைவடைகின்றேன்.
நான் ஜெயக்குமார் பரம்சோதி, நியூசிலாந்திலிருந்து. உண்மையிலும் இராமனின் பாதணிகளைப் போல இந்த மகான் எம்மிடம் விட்டு சென்ற நற்பண்புகளுடன் வாழ்கின்றோம் என்பதே எமக்கு சிறந்த மனச்சாந்தி. On behalf of AGROMATES 2020, we welcome you all for the commemoration of Professor Raveendranath. Many of you know me, but formally I introduce myself as Dr. Jeyakumar Paramsothy. With deep sorrow, I moderate this memorable event for a great human being. On the other hand, I'm so happy to see you all. Thank you so much for your presence and contributions. We are all virtually living with a brilliant intellectual who is humble, simple, and has the unfailing quality of kindness in his eyes. Professor Sivasubramaniam Raveendranath is a legend. I can't believe that we physically lost him 15 years ago. It's really painful. But today is a special day to share our connections and wonderful memories with him. Thank you so much again for being here. This event is organized under the banner of AGROMATES 2020, an unofficial WhatsApp group led by Dr. Anparasy Kajamuhan. I assist her as a kind of media coordinator. Now, I would like to invite her to deliver a memorial poem. கனத்த இதயங்களுடன் இன்று இங்கு எங்களுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்பு வணக்கத்துடன் வரவேற்றுக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகின்றேன். நமது பேராசிரியர் கலாநிதி ரவீந்திரநாத் அவர்களின் 15வது நினைவு கூட்டத்தினை ஒருங்கமைத்து நடாத்துவதையிட்டு கிழக்கு பல்கலைக்கழக விவசாய பீட பழைய மாணவர்களாகிய நாம் பெருமை கொள்கின்றோம். இன்றைய இந்த நிகழ்வானது பல புதிய முயற்சிகளுக்கு அடித்தளமாகவும் முன்மாதிரியாகவும் அமையும் என்பது எமது அசையாத நம்பிக்கை. எமது ஆசானுக்கான இந்த நினைவு கூட்டத்தினை அவர் பற்றிய எனது சில வரிகளுடன் ஆரம்பித்து வைக்கின்றேன். நினைவாலே அஞ்சலிகள். ஆழ்கடலின் முத்தாக அழகொளிரும் ஈழமதின் நீழ்புகழ் சென்னியென நிறைந்திலங்கு யாழ்மண்ணின் கொக்குவில் பதியுதித்த கோமகன், குணக்குன்றான குடும்பத்தின் தலைமகன், நின்று ஒளி வீசி நிறைவான கல்வி கற்று பேராதனை பல்கலைக்கழக பட்டதாரியாகி லண்டன் இம்பீரியல் காலேஜில் கலாநிதி பட்டம் பெற்று தன்னை பட்டை தீட்டிக் கொண்ட வைரம் இவர். கிழக்கிலே கால் பதித்தார் ஞான சூரியனாய். பல்கலைக்கழகம் அது உதித்த காலத்தே தன்னை இணைத்துக் கொண்டார் விரிவுரையாளராய். தானும் வளர்ந்தார், கலை கூடத்தையும் வளர்த்தார். விவசாய உயிரியல் துறைத்தலைவர், விவசாய பீடத்தின் அதிபதி, பின் வளர்ச்சியின் உச்சமாய் மணிமகுடம் சூடினார் துணைவேந்தராய். பேருக்கு ஆசிரியர் அல்ல இவர், பேராசிரியர் இவர். பேரறிவால், பெரும் குணத்தால், பெருமை மிகு தொண்டுள்ளத்தால், உருக்கு உழைக்கும் உயர் குணத்தால், நலிந்தோர்க்கு உதவும் நல் மனத்தால் பெரியவர், பெருமைக்கு உரியவர். ஆசான்களுக்கும் ஆசான் அவர். கல்வியிலே, கைத்தொழிலிலே, வேளாண்மையிலே, வெண்திரை கடல் வளத்திலே, கான் வளத்திலே, நீர்வளத்திலே, நிலவளத்திலே என எங்கும் எதிலும் வளர்ச்சி வேண்டுமென கனவு கண்டார். உயர் கல்வி கூடமது உலகெல்லாம் ஒளி வீச உழைத்தார். மாணவர் உள்ளங்களின் அறிவொளி ஊட்டி அரவணைத்தார். உயர் கல்வி கூடம் வளர்ந்தது கட்டிடத்தால் மட்டுமல்ல, கலை வளத்தால், கவின் பெரு பயிர் வளத்தால், கற்றோரின் உரை வளத்தால், கற்போரின் மனவளத்தால், கற்கும் நூல் வளத்தால் என வளர்ந்து கொண்டே வந்தது இவரது காலத்தில். கழகத்தின் துணைவேந்தர் இவர், பல்கலை வேந்தர். கவி தருவார்,
இதயம் கனிந்திடும் நல் இசை தருவார், இனிக்கும் உரை தருவார். பல்கலை அறிவால் இவர் பல்கலை வேந்தர். உலகை விட்டு மறைந்த போது அவர் வயது 56. உலகோர் உள்ளமதில் அவர் வாழ்வார் இன்னும் ஆண்டுகள் 100. இவர் செய்த பணி, சொன்ன மொழி, செம்மை வாழ்வு என்றும் மறையாது. மன்றுள் ஆடியின் மலர்பாதம் சேர்ந்தவர்க்கு செலுத்திடுவோம் அஞ்சலிகள், செயற்படுவோம் அவர் வழியில். நன்றி. முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும். ஜாதும் ஊரே ஜாவனம் கேளீர். My mind voice always narrates these two sentences in a repeated mode. Simultaneously, it recollects the great memories of Professor Sivasubramaniam Raveendranath. He has been my mentor, well-wisher, and a great role model for me. I witness that many of you have a similar experience which I have now. He has been a level 5 leader, having both a professional will and a personal humility. He gives priority to humanity when he makes decisions. That great mind earned millions of hearts. Also, the reason we all are gathering here to remember him today. Professor Raveendranath, born on February 22, 1951 in Cockville, East Jaffna. He had his secondary education at Jaffna Hindu College. He entered the Faculty of Agriculture, the University of Peradeniya in 1973 and graduated in 1977. It's a beautiful family photo of Professor Raveendranath. He began his career in 1978 as a research officer in the Department of Agriculture at Karadiyanaral. He was one of the pioneer staff members of Medical University College, and he joined the college in 1981. He has earned his PhD in 1987 at Y College, University of London. In return, he introduced many advanced subjects in agriculture. He served many administrative positions, including head of the departments and the dean of the agriculture. For me, he was among a few teachers who practically maintained two-way learning model. We both taught a final year course called Biometry and Statistical Design. I still remember in-depth discussions between Sir and me. This particular batch in this photo, I have always admired the relationship of this. Every year, they celebrate his birthday at his office with jealous moments. Because of his leadership qualities, administrative competence, and long-standing academic experience spanning over a period of 25 years, he was appointed as the acting Vice-Chancellor in 2004 and installed as a Vice-Chancellor in 2005. He had a vision and a passionate commitment to making Eastern University a high-performing institute and developing the community. He has initiated many collaborative assignments, signed MOUs with many governments and international organizations. I would like to share statements delivered by Honorable Prince Kasinada as follows. I saw him at his best during the time the extremely destructive tsunami smashed the East and the university. Ravi was not the type of man to merely stand on the sidelines, but voluntarily pull out his motorbike. He did many solo trips, carrying all possible relief goods to all at the university, but giving priority to the minor staff and then reaching the higher levels. The Faculty of Healthcare Sciences was his dream, and he was one of the main pillars of the present success story. I witnessed how much effort he put into initiating the medical faculty during his period. He was a high-level entertainer, as you all know. Dear sir, you enhanced the quality of many students' life. You brought up many disadvantaged people's life. Your leadership, mentorship,
and guidance made us better citizens. We may not remember what you said, but we will never forget your voice. You always remain in our hearts, sir. I would like to start with his dearest friend, not only from the Eastern University. He started his friendship from the undergrad study. Professor Thangamuthu Jayasingam, yesterday he sent me the video clip because he has some other commitments today. அனைவருக்கும் வணக்கம். It's a difficult message to start instantly. With deep respect to a friend, Professor Raveendranath, who is not with us at the moment, I like to say a few words on his memorial. It's a long time that remains fresh in my mind. It was the night of December 2005, probably 6th. As we were at a new house in Betiklo, I got a call from Dushi. Around maybe 7:30 p.m. Mama, Appa went for SLAS and has not returned. We've been searching, informing friends, asking whereabouts, and went on. But the search had not ended to this date, and he had not returned to date. Maybe a day, which is what we are hoping for those who were taken from us in September 1990, September 5, from Eastern University, and collectively called the missing persons. I have too much to share on Ravi, my batchmate in Pera, roommate during the staff. In fact, I shared his room. He resided at our place in Chenkaladi when he was working at Karadinar Agriculture. Then we worked at EUSL from 1981-82 to the last. I knew his entire family, not only the wife and kids, but his parents, brothers and sisters from Kokuville, Kondaville. Some of them have even traveled to India and stayed with my parents. I have traveled to Kondaville, Kokuville, traveled in his father's or with his father in the guard van, in the train. It's a long time. It's a mess that he is no more with us, but he had served his life well to have commemoration by his students, which is the highest one can get, far beyond the PhDs or professorships, and he deserves it. Throner, Acharya, was known by his student Arjuna, who had completed his wishes. And to have these students bestow on him the best one can get as a teacher. Their wishes, success and memory make him a martyr, endless in history. I do not wish to say more than what I had told before at different occasions. But he will walk with me to my last in memory. After all, we share birthdays on 29th and 30th January. It would have been, and is tough, a task for the family to grieve on such missing persons, which I am best experienced with almost 200 people from Eastern universities. I could only wish for them courage and power to walk on, the way Professor Raveendranath would have wanted them to be, or better. I really take this opportunity to thank the organizers for giving me this
5 minutes to share my feeling and grief on Raveendranath. Just wish the gods will give the family more courage to walk on. Thank you. Thank you so much, Professor Jayasingham, former Vice-Chancellor of Eastern University. ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியின் தற்போதைய வைஸ் சான்சலர் நான் தொடர்பு கொண்ட போது உடனடியாக தான் இந்த நிகழ்வுக்கு வார என்று சொன்னார். அவருடைய நிகழ்வை முதலாவது உரையாக நான் வைத்திருந்தேன். ஆனால் தவிர்க்க முடியாத காரணத்தால் அவரால் வரையில்லாமல் போயிட்டது. ஆனால் மறக்காமல் எனக்கு ஒரு வீடியோ கிளிப் ஒன்று அனுப்பியிருந்தார். அதை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். I am extremely thankful to the organizers for giving me the opportunity to speak few words at this memorable occasion as a Vice-Chancellor of Eastern University, especially being a student during Professor Raveendranath's times at Eastern University. Professor Raveendranath is exceptional and unique in many ways. His impressive academic credentials, together with his committed hard work and generosity towards the students and the staff of the university, was unique and memorable. Professor Raveendranath, being a Commonwealth scholar, did his PhD at Imperial College, London, UK, and also did his postdoctoral research in UK. His scholarly research output, supported by international collaborations with institutes in UK, India, and Taiwan, had greatly benefited the agricultural community nationally and internationally. Being one of the first recruits to the Faculty of Agriculture in 1981, he had greatly contributed to the development of the Faculty of Agriculture and the Eastern University, especially during challenging phases the university encountered. Professor Raveendranath had served in many administrative positions like head, dean, and finally as Vice-Chancellor, and demonstrated his unique skills in development-oriented approach. The Faculty of Healthcare Sciences was established during his tenure as Vice-Chancellor, and his contribution towards this is remarkable. There had been many such development-oriented initiatives by him for which the university community is extremely thankful. Apart from being a good, dedicated teacher, Professor Raveendranath had been a student-centered academic and earned students' respect when he was serving in many positions like warden, senior student counselor, senior treasurer, to name few. When I was a student, I can still remember his open-mindedness and insight in addressing student-related issues. Moreover, Professor Raveendranath had greatly contributed to the community and the agricultural sector in the region. He had a passion in developing and helping the farmer community and had extensively involved with activities through CENSA, the Center for Sustainable Agriculture and Resource Management. He had also contributed in many ways in strategy development for agricultural sector in Bediklo district. As a whole, we have experienced Professor Raveendranath as a dedicated teacher and influenced researcher with a passion to serve the community and an excellent academic administrator with foresight. Memories of Professor Raveendranath as a hardworking, pleasant, kind, and generous person will remain with us for many more years to come. I am extremely pleased and honored to be part of this memorable event. Thank you. Thank you so much, Professor Flavian Ragal, Vice-Chancellor, Eastern University.
So next, I would like to invite Dr. Nithi Kanagaran. No? 79, when I was the officer at Carolinaru Farm or the research center, he joined as a junior research officer at the time, and then he was with me from the very beginning with this, especially with adaptive research work that we carried all in, say, all over Eastern region. And also in 1980, both of us had a chance to go to Virginia State University for our PhDs. But what happened was that there was a problem that was created by one of the ROIC at that time. So we had to resign. I had to resign along with Raveendranath for his sake, all because he was troubled by the ROIC at that time. So I also resigned, and then we went into the, say, a particular university college at that time as lecturers. And then we continued till 1983. He was with us at the biology, division of biology. And at Carolina, he was involved in brown plant hopper research connected with IRRI Philippines. But when he came into the university, he said, I want to become an entomologist. So I really liked that. And then also I signed as a guarantor for him to go to UK for his PhD. And I'm very pleased, and I am very happy that I was instrumental for his upliftment. And the only thing that I didn't see him after he leaving for UK for his studies, and I never met him after that. Only thing that when I was in Sri Lanka, when he was the Vice-Chancellor, I appeared on the television, and then he got a little upset and then said, Nithi, you have forgotten me. I said, Ravi, I have not forgotten you, but I actually wanted you to come to Australia because I was trying to make some arrangements for him to come and join us here in one of the university where I was working. So it was such a experience that I had. I walked with him closely, and he worked with me very closely as far as the faculty businesses. He was a person who could call a spade, that he had the guts to say those things. And also, there were some mishaps within the biology department and the faculty at the same time, were created by few lecturers. I don't want to mention the name. They are no more living. They are no more. But he was able to correct them without their knowledge. That kind of a capacity he had to run a faculty, I felt at that time. And also, he was very truthful and sincere. And what I feel is at this moment, I have lost a great friend of mine. And not only as a friend, he was my mentor, even though I was dean of the faculty at that time, but he was my mentor. He advised me on several things. And the only thing, as Jeyakumar said in the very beginning, that we should not think that death is just a milestone, and it's just a milestone, but not the end. So the duty in us is actually to carry him in our hearts throughout as long as we live, and also implant all that ideas into the future generation, that and so that they could carry the flame that Ravi carried in his hands. So that's what I feel. And only thing, he was taken away for some reason, which I don't know why, but there were so many talks in the air, but I don't want to hear it today. I don't think it's appropriate. But anyway, I wish his family everything
all the best, and then God's hands to touch them individually and then bless them in their future. Thank you very much, Jeyakumar, for this opportunity for me to say a few words about my good friend. I always admired with the friendship in between Professor Raveendranath and Professor Ranjit Senaratne, the former Vice-Chancellor of Ruhuna University, and presently he is serving as the chairman of National Science Foundation. When I approached him to ask a video clip, and he said, no, I would like to come and share my connections and my feelings in front of everyone. I really appreciate you, Professor Ranjit Senaratne. Vanakkam, good day, Madam Raveendranath, beloved wife of Ravi, Dushanti and Abhirami, the daughters, Ravi's friends, colleagues, relatives, and students, ladies and gentlemen. Oscar Wilde, the famous Irish poet and playwright, said nowadays people know the price of everything but the value of nothing. This obviously does not apply to AGROMATES. You see, in this material world, we see erosion of values, but it has not taken place with regard to AGROMATES 2020. So many thanks for the invitation extended to me to join this event to mark the 15th death anniversary of Professor Sivasubramaniam Raveendranath, who is my friend, colleague, and companion. As you know, he departed from our midst about 15 years ago, but the memories are still vivid and green in our minds because he's so near and dear to us, and it is still with a heavy heart that I have to say a few words on this occasion. Ravi was actually a batchmate of mine whom I met when I was at Mahilupallam in 1973. In our batch, we had more Tamils than Sinhalese. And because of his winsome ways, his amiable and affable character, he was endeared by all. So he was actually also a close friend and loved by even our Sinhalese friends. And in evenings, we used to sing, dance, especially at Mahilupalma after doing field work. We had a lot of free time, and also there was not much entertainment. So Ravi was really joining us and reveling, dancing, singing songs with other friends like Vijayatungam, Pakisoti, Madhavan, and many others. Perhaps they are all over the world, maybe joining us. So Ravi, as mentioned before, he joined the Department of Agriculture. Then he had the good fortune to actually, in the interest of the institution, East University to join as an assistant lecturer. He was actually a very disciplined person, and he was really professionally dedicated and devoted to his task. Whatever assigned to him, he really discharged diligently and to the best of his ability. That I noticed even from our days in the university. As a lecturer, he was very popular, and he had actually a meteoric rise in his academic career and became, as mentioned before, became head, dean, and ultimately because of his actually
leadership qualities, and very good personal relations, PR. I didn't know anybody was speaking ill or angry with him. And because also his impressive academic credential and administrative competencies, he was selected to be installed as Vice-Chancellor, I think in 2005, right? So that time, I was also the Vice-Chancellor, University of Ruhuna, and we had very close interaction. He was talking to me, Ranjit, now you have been serving longer time than me as Vice-Chancellor, why not share your experience? So I saw that he was putting his heart and soul. He was literally married to Eastern University and putting his heart and soul. And he said he wanted to make Eastern University really a leading seat of higher learning in the higher education landscape of the country. So in whatever possible way, I shared my ideas, thoughts, and extended the necessary cooperation to him to discharge his duties effectively and impactfully. In the short spell of time, he had been able to develop international relation with foreign universities because he saw that if the faculty and the institution develop, he should send the young, promising material staff abroad for training. So we went the extra mile to really find opportunities and the world-reputed universities and secure position for young staff to be trained, which he did. I think he really discharged duty with dedication, devotion, and distinction. His stint as the Vice-Chancellor was actually not long. Our world, unfortunately, is replete with so many poignant examples where great leaders, outstanding scholars have been brought down by criminals and terrorists with small minds. Say Martin Luther King, Mahatma Gandhi, Joseph Kennedy, or even Olof Palme in Sweden. In Sri Lanka, SWRD Bandaranaike, said Lakshman Kadrigama, Neelam Tirutellam, and we have also among Vice-Chancellors, 3 Vice-Chancellors were brought down by these unruly and cruel elements, including my dear friend, colleague, and companion. I'm still at a loss to understand a person who was not interfering with anybody, who was so passionate and actually very kind to all beings, even to these animals. He was so kind. He loved even pests. Why these elements could not discern his redeeming qualities and decided to take him away from us. At the time, he was at his peak and discharging actually his duties and responsibilities, not only to take Eastern University to new high, but also in the interest of humanity. He was actually man with broad perspective, global-minded person. So it is sad he actually is not today among us, but it is hard to think that how he disappeared under mysterious circumstances. But he left us, but he left an indelible footprint with us. Even this AGROMATES 2020 bearing testament to that. I could see many joining from across the world to show that how endeared, how near and dear they have been to him. And also, as mentioned, now he had this education, University of London at White College, the most prestigious
seat of higher learning in the world. And he, after returning, he wanted to really impart his knowledge and skills to the benefit of the country, to the community, which he did in the time available to him. And he's also lived actually, gave birth to two outstanding daughters, this Dushanti and Abrami. Actually, Abrami was also communicating with me. It's like my daughter because I talked to her when actually my friend disappeared. I visited them and tried to share their sorrow and concerns. So I don't want to take any more time. Still, I have me as batchmate. Actually, I speak not only as Ranjit Senaratna, on behalf of the whole batch of 1973. And we miss him very much. We love him so much. And actually, on behalf of the batchmates, we really wish that he would never succumb to this type of untoward in his life, and may his soul rest in peace. Thank you for the opportunity given to me. Chair. Thank you so much, Professor Senaratne. Really heart-touching. I would like to invite another dearest mate. Professor Raveendranath was the king of the agriculture. At the same time, Professor J.C. and Rajendra was the king of the science faculty at the time. Now he's the Dean Science in the Open University of Sri Lanka. So now he's serving as a senior professor in Open University. I'd like to invite Dr. J.C. and Rajendra for a few words. Thank you. Thank you very much, Dr. Jeyakumar. Before I start my thinking about Dr. Professor Raveendranath, first of all, I would like to thank Jeyakumar and his colleagues and their mates for arranging this lovely evening to bring the memory of association with Professor Raveendranath. Now, Professor Raveendranath and myself had a long association. Actually, I joined the university in 1986, Eastern University, but I know him during that particular time, but I didn't have a chance of mixing with him because he was out of the island. And then I went on postgraduate studies, and then I returned in 91, during the high peak time of problems. And then during that time, we started mixing, and there onwards, we had a very good relationship with Professor Raveendranath. And after I got married, the late Bhavani in 1992, it is not a one-to-one association. It's like a family association, you know. It's like a family friends, and we used to meet each other as a family, my family and Raveendranath family, virtually every day in the evening. And we used to have a family get together and everything, particularly in Saturday. And I think Abhi was very small at that time, and she was studying. And my wife, late Bhavani, was very fond of Abhi, and we used to go there and mix with them. And then our relationship started growing, and we had a very nice association with their family, and particularly in academic and the administrative part of it. I had a very nice relationship with Professor Raveendranath, because when I was head of the department, he was also head of the department. So we worked together and we discussed together in the development of the Eastern University, and we shared plus and minuses of everything. And so that grew up, and then after that, he was the dean and I was the dean, and then more and more inmate associations and other
involvement was there in the council and everything. So we had a very nice relationship, and I can't forget his association. And also I learned a lot from him, I mean, and when we met during the process jazzing and thing also, I mean, I mentioned that two pillars that I always appreciate on learning, both an academic oriented thing and also the academic administration. I learned from both, I mean, Professor Raveendranath and Professor Jeyakumar. So I never forget that particular thing, and we shared everything. And also, I mean, I think, I mean, we had a very, very close journey when we went to Thailand in 2003. I think Nazir Ahmed is here now. He myself and Professor Raveendranath and Professor Jayakumar and Ahmed and myself and two professors from Jaffna University, Professor Kumar Vadivel and Professor Kandasamy, we were together in an academic development and the curriculum development program for 3 weeks. I mean, so we had a very close discussion. I mean, although we went on a academic tour, we had discussions, I mean, over the night and everything on the development of when we return, what are the things that we have learned and we could be able to put forward to the university. And there, I mean, I noticed that how he has involved in wholeheartedly to bring the Eastern University to a higher level. So I witnessed that particular thing. I want to share that particular experience with you. And not only that, he's, as I mentioned, I think Professor Senaratna also mentioned, he's a very joyful person, enjoyable. And when he comes, I mean, he starts singing, I mean, he's very fond of old song, Palaya Padalkal. And he always sing, and also he mixed with the lyrics that, I mean, suits for everybody to dance, I mean, he changed the lyrics in such a way that, I mean, everybody can, I mean, enjoy. He mixed with the latest one with the music of the old one, So that type of talent he had, and I enjoyed with them. And I would like to recall everything. And also, he never missed my daughter's birthday. And last I saw him on my daughter's birthday on May 1st. At that time, I was working at the Vaunia campus, the University of Jaffna. Then after that, I heard a very sad news, and I was upset for more than 2 months, I never believed that, I mean, it has happened. And also when I spoke to my daughter couldn't believe it, because we were family friends and everything. So she also remembers, and even now she used to talk. So, so with that, I don't want to take too much of time, and I would like to ask the God and be with the God, and also I would like to give him rest in peace. And I mean, although he is not no more with us, he is always with us and in our heart. So that type of thing, I mean, I normally used to have it because I can't forget his association. Thank you very much for opportunity. Thank you very much, Jeyakumar. Thank you. Professor மௌனகுரு அவர்கள், நான் அவரிடம் கேட்டேன், சார் உங்களை நான் சிறப்பான ஒரு உரைக்கு கேட்டிருக்கேன். தம்பி, நீங்க எவ்வளவு நிமிஷம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன் 5 நிமிஷம் சார். நோ, எனக்கு 10 நிமிஷம் தாங்க சார். உங்களோட 10 நிமிஷம் நான் தாராளமாக தந்து, ஏனென்றால் இங்க இருக்கிற 78 பேர் நினைக்கின்றேன். இந்த 78 பேரின் விருப்பம் உங்களுடைய அந்த இதயபூர்வமான அந்த சொற்பொழிவுக்காக காத்திருக்கின்றோம். என்னை இங்கு அன்போடு அழைத்து மேலதிக நேரம் தந்து பேசப்பட்டமைக்காக முதலில் நான் ஜெயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு அபிராமி வந்திருக்கின்றார், அவருடைய மனைவி ஜெகதீஸ்வரன் வந்திருப்பார் என்று நம்புகின்றேன். துஷ்யந்தியும் வந்திருக்கக்கூடும். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என்னுடைய உரையை
நான் 3 தலையங்கங்களுக்கு செய்யலாம் என்று இருக்கின்றேன். ஒன்று கிழக்கு பல்கலைக்கழகம் பற்றி, 2வது ரவீந்திரநாத் பற்றி, 3வது எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு பற்றி. கிழக்கு பல்கலைக்கழகம் பற்றி இங்கு வந்திருக்கின்ற பலருக்கு நான் சொல்ல தெரிய வேண்டியதில்லை. 81ஆம் ஆண்டு பல்கலைக்கழக கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம், அந்த நிறுவனம் 86 பல்கலைக்கழகம் ஆகி இன்று 2021ஆம் ஆண்டிலே வேறு வேறு வகைகளிலே வளர்ந்திருக்கிறது. விஞ்ஞான பீடத்தோடும் விவசாய பீடத்தோடும் ஆரம்பிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் இன்று கலை பண்பாட்டு பீடம், வர்த்தக முகாமைத்துவ பீடம், தொடர்பாடல் வணிக கற்கை சௌக்கிய பீடம் என்று வளர்ந்து விபுலானந்த அழகிய கற்கை நிர்வாகத்திலே நடனம், நாடகம், இசை, ஓவியம் என்பன கற்கப்படுகின்ற அளவுக்கு வளர்ந்து திருமலை வளாகத்திலே பல்வேறு பீடங்களை கொண்டதாக வளர்ந்திருக்கின்றது. இது ஒரு நீண்ட வளர்ச்சி, ஒரு 40 வருட வளர்ச்சி. இந்த 40 வருட வளர்ச்சிக்குள்ளே தான் எங்களது அன்புக்குரிய ரவீந்திரநாத்தும் இங்கு பேசுகின்ற ராஜேந்திரா, தேசிங்கம் அல்லது நித்திகனரட்னம் போன்றவர்கள் எல்லாம் நானும் உட்பட வந்து சேருகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் அங்கே ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைத்தன. பேராசிரியர் ரவீந்திரநாத்துக்கு 20 வருடங்கள் அந்த பல்கலைக்கழகத்தோடு நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கின்றது. எனக்கு 18 வருடங்கள் தான். தேசிங்கத்துக்கு எங்களை விட கூட 37 வருடங்கள் அவர். எனக்கு இப்ப 30 வருடமாக இருக்கிறது என்று சொன்னால் நான் கவுன்சிலில் இருந்திருக்கிறேன், தொடர்ந்து இப்போது மேனேஜ்மெண்ட் கமிட்டியில் இருக்கிறேன், தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வகையிலே அதை விட அங்கே செய்த ஊழியர்கள், அங்கே இருக்கிற சிற்று ஊழியர்களுடைய பங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த 40 வருட பல்கலைக்கழக வளர்ச்சி. அவனேற்படுத்த உழைப்பும் அங்கே உரமாக அந்த பல்கலைக்கழகத்துக்கு விடப்பட்டிருக்கிறது. இந்த சாதாரண உழைப்பு அல்ல இது. ஏனைய பல்கலைக்கழகம் போல சொகுசுமிக்க பல்கலைக்கழகம் அல்ல அது. அது பல்வேறு சவால்களை கண்டு வளர்ந்த பல்கலைக்கழகம். இனப்பிரச்சனை, உள்நாட்டு சண்டை, 2 அரசுகள் போல இயங்கிய 2 அரசுகளுக்கு இடையிலே வேலை செய்ய வேண்டியிருந்தது. சுனாமி பேரலை, சொல்ல முடியாத துயரங்களுக்கு மத்தியிலே அங்கே வேலை செய்யப்பட வேண்டியிருந்தது. 2 பூவேந்தர்கள் கடத்தப்பட்டார்கள், 1 பூவேந்தரை காணாமல் ஆக்கி விட்டோம். மாணவர் வற்புறுத்தினால் 2 பூவேந்தர்கள் வெளியே சென்று விட்டார்கள். இத்தகைய பல்வேறு சவால்களை சந்தித்தும் அது நிமிர்ந்து நிற்கிறது. இதுக்கு தனித்துவ பண்புகள் நிறைய இருக்கின்றது. அவையெல்லாம் நான் இங்கே கூற வரவில்லை. இந்த பின்னணியிலே தான் ரவீந்திரநாத் சேருகின்றார். ரவீந்திரநாத்தை பற்றி நான் அடுத்தது கூட விரும்புகின்றேன். ரவீந்திரநாத் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். உரும்புராய் அவரது ஊர். சாதாரண குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு சாதாரண யாழ்ப்பாண தமிழர். பேராதனையிலே அவர் தன்னுடைய படிப்பை தொடர்கின்றார். அங்கு விவசாய பீடத்திலே கல்வி கற்று அவரும் ஜெயசிங்கமும் ஒரே அறையில் இருந்தாகலாம் என்று மாணவர்களால் நான் கேள்விப்பட்டேன். அங்கே விரிவுரையாளர் ஆகி பிறகு அவர் இந்த கரடியனாறு விவசாய பகுதிக்கு சேருகின்றார். இது அவருடைய வருகை. இங்கு வந்த போது அவர் மட்டக்களப்பு மகனாகவே மாறிவிட்டார். மட்டக்களப்பில் அவருக்கு மிகுந்த பெயர் இருந்தது. நான் வந்தபோது அறிந்தேன். மிகுந்த செல்வாக்கு என்று சொல்ல மாட்டேன், சாதாரண மக்களின் அன்புக்கு உகந்த ஒருத்தராகத்தான் அவர் இங்கே அறியப்பட்டார். அது முக்கியமான ஒரு விஷயமாக எனக்கு படுகிறது. பல்கலைக்கழகத்திலே 2 விதமான நிர்வாகிகள் வந்தார்கள். ஒன்று பல்கலைக்கழக அனுபவம் பெறாத நிர்வாகிகள், அதை நான் ஆக்களை குறிப்பிடவில்லை. சிலர் பல்கலைக்கழகத்தோடு அனுபவம் பெற்ற நிர்வாகிகள். பல்கலைக்கழகத்தோடு அனுபவம் பெற்ற நிர்வாகியாக ரவீந்திரநாத் அவர்கள் சேருகிறார்கள். இது இந்த பல்கலைக்கழகம் சாராத நிர்வாகத்தை கொண்டிருந்த அமைப்பு
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பலமும் பலஹீனமும் என்று நான் கருதுவேன். இங்கே வந்து ரவீந்திரநாத் விரிவுரையாளராகி, துறை தலைவராகி, பீடாதிபதியாகி, உபவேந்தராகி அந்த படிமுறைகளை கடந்த ஒருத்தர். சினச்சபைக்கு முன்னால் உள்ள பூந்தோட்டத்தை பார்த்தால் அது ரவீந்திரநாத்துடைய பூந்தோட்டம், அவர் உருவாக்கிய பூந்தோட்டம். அந்த பூந்தோட்டத்துக்குள்ள அவருடைய சிலை இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு அந்த பூந்தோட்டத்தின் ஒவ்வொரு அசைவையும் அவர் முன்னின்று நடத்தி உருவாக்கியவர். அதே போல அங்குள்ள பல கட்டிடங்கள் பலரா உருவாக்கப்பட்டவை. ரவீந்திரநாத்தினுடைய கண்ட்ரிபியூஷன் அந்த பல்கலைக்கழகத்துக்கு என்னவென்றால், நான் நம்புகின்றேன் முக்கியமாக அந்த பல்கலைக்கழகத்தை அழகுற வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சினச்சபையின் முன்னால் உள்ள பூந்தோட்டம். அவர் மீது அதை உருவாக்குவதற்கு அவரப்பட்ட பாடு எங்களுக்கு தெரியும். அவருடைய குணாம்சம் முக்கியமானது, அர்ப்பணிப்பு. அதான் நான் அவரிடம் கண்டது. கூரிய புத்தி, ஷார்ப் பிரெயின். அவருடைய மிக திறமான பண்பு நலிந்தோர் மீது இரக்கம். அதுதான் அவருடைய மிக முக்கியமான பண்பாக எனக்கு படுகிறது. அவருடைய அனுதாபங்கள் எல்லாம் நலிந்தோர் மீது, ஏழைகள் மீது, கஷ்டப்பட்டோர் மீது தான் இருந்து கொண்டிருக்கு. அது எல்லோருக்கும் வராது. எவ்வளவும் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். மக்கட்பண்பில்லாத அறிஞர்களால் எந்த பலனும் கிடையாது. ரவீந்திரநாத்திடம் அந்த மக்கட்பண்பு அந்த இருந்தது. ஏழை விவசாயிகள் உயர்த்தின்றிருக்கின்றார், சமய பற்றி மிக்கவர். இதற்கு மேலால் என்னையும் அவரையும் இணைத்தது கலை. கலை அபிமானம் மிக்கவர், கலையிலால் உருகுவார், திட்டங்கள் வரைவார், நிறைந்த திட்டங்கள். அவருடைய முக்கியமான குணாம்சம் ஒரு பிடிவாதக்காரர் அல்ல. ஆனால் பிடிவாதம் இருக்கும், விட்டு கொடுப்பேன். அது எனக்கு அவருடன் மிக பிடித்த அன்பு பண்பு. மிகவும் விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை ஒன்று. சமரசம் செய்கின்ற பிடிவாதக்காரர் என்று நான் அவரை கூறுவேன். எனக்கு அவரை பிடித்தது அவருடைய அந்த பெரிய கண்களும் அழகான வெள்ளை சிரிப்பும் எனக்கு அவர் மீது மிகுந்த விருப்பம். அந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம். அது உங்கள் பல பேருக்கு தெரியாது. நாங்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறோம், அந்த நெருப்பிலே வாழ்ந்திருக்கின்றோம். இரு பிரிவான இயக்கங்கள் நூலேணிக்கு மேல் நடப்பது போல போக வேண்டும். அங்காளங்களை பிசையினால் கீழே விழுந்து விடுவோம். எப்போதும் ஒரு பயம் எல்லோரையும் கப்பிக் கொண்டிருக்கு. காட்டி கொடுப்போரும் போட்டு கொடுப்போரும் நிறைந்திருந்த காலம். அக்காலத்தில் வாழ்ந்த அனுபவம் மிக பயங்கரமான ஆனால் சுவையான அனுபவம். அவர் அது வாழ முயன்றார், சகித்து வாழ முயன்றார், சேர்ந்து வாழ முயன்றார். அவரால் முடியவில்லை. அது ஒரு பெரும் துயரமே. அந்த துயரம் எங்கள் எல்லோரையும் யோசிக்க வைத்திருக்கிறது, எங்களை துயரப்பட வைத்திருக்கிறது, எங்களுக்குள்ளே அழ வைத்திருக்கிறது. மூன்றாவதாக நான் என்னுடைய இறுதி பகுதிக்கு வருகிறேன். எனக்கும் அவருக்குமான உறவு. முதல் சந்திப்பு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. சந்தானம் தான் என்னை அவருக்கு அறிமுகம் பண்ணி வைத்தார். அப்போது நான் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கின்றேன். கல்குடாவிலே இறங்கி விட்டேன். இங்கால வர முடியாது என்றால் எல்லாம் தகக்கப்பட்டிருந்தது. எனக்கு ஒரு வேன் அனுப்பியிருந்தார்கள். நேரே வந்திருந்த வேன். சந்தானம் வைஸ்-சான்சலராக இருக்கின்றார். நான் வந்து இறங்கினவுடன் ரவீந்திரநாத்தும் அங்கு வருகின்றார். ரவீந்திரநாத்தை எனக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறார். நான் வந்தவுடன் முதல் அங்கு சந்தித்த ஆள் சந்தானம், இரண்டாவது சந்தித்தது ரவீந்திரநாத் அவர்கள். அப்போதே எனக்கு அவரை பிடித்து விட்டது. எடுத்த எடுப்பிலேயே உள்ளங்கவர் கல்வன் அவர். என்னை தன்னுடைய விடுதிக்கு அழைத்தார். அப்போது அவர் இந்த கிழக்கு பல்கலைக்கழக விருந்தினர் விடுதியிலே தங்கியிருந்தார். அங்கே சென்றேன். அங்கே அவருடைய மனைவி இருந்தார், மகள் அபிராமியும் இருந்தார்.
அந்த சந்திப்பு நான் மறக்க முடியாத சந்திப்பு. அபிராமி குழந்தை துடுக்காக பேசுவாள். அவளிடம் நான் கேட்டேன், நீதானா ரவீந்திரநாத்துடைய மகள் என்று சொல்லி. அவர் சொன்ன பதில் இப்போதும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. இல்லை, அவர் என்னுடைய அப்பா என்றாள். அதுதான் அபிராமி. மகளை எப்படி வளர்த்திருக்கிற, அடக்கொடுக்கமான பெண் இல்லாம துணிவாக பேசக்கூடிய பெண்ணாக அவர் வளர்த்திருக்கிறார். அது ரவீந்திரநாத்தினுடைய ஆளுமையில் உண்டு. நான் இங்கு வந்த போது எனக்கு இந்த பெரிய பதவிகள் எடுக்க விருப்பமேலேயே அறிஞர்களுக்கு தெரியும். அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ இங்கு நடந்த பிரச்சனை காரணமாக என்னை டீனாக கேட்டு விட்டார். நான் மறுத்து விட்டேன். என் வீடு தேடி வந்து கையை பிடித்து கொண்டு, எடுங்கள், இது நமது பல்கலைக்கழகம், நாங்கள் இதை வழிநடத்த வேண்டும் என்று சொன்னவர்கள் ஒருவர் ரவீந்திரநாத் அவர்கள். என்ன உதவியும் நான் செய்வேன், உங்களுக்கு பயப்படாமல் வாங்கள், நீங்கள் வர வேண்டும், கவுன்சிலுக்கு வர வேண்டும், நடத்த வேண்டும், இது உங்கள் ஊர், நீங்கள் தானே முன்னுக்கு வர வேண்டும் என்று அந்த முதுகெலும்பை தந்தவர் அவர். அதை நான் ஒன்றும் மறக்க மாட்டேன். சிலபஸ் தயாரிக்க வேண்டும், திட்டங்கள் வரைய வேண்டும், பல உதவிகளை எனக்கு அவர் செய்தார். கலைப்பீட வளர்ச்சியிலே அவருக்கு பெரும் பங்குண்டு. நான் ஹெட் ஆகிவிட்டேன் நுங்களைத்துறைக்கு அவர் செய்த உதவிகள் அளப்பெரியன. ஒரு இன்னிய அணியை இங்கு உருவாக்கினோம். எந்த பல்கலைக்கழகத்திலும் இப்போது அந்த கலாச்சாரம் பேணுகின்ற இன்னிய அணி இல்லை. இங்கே பறை முழங்க, மத்தளம் முழங்க, மேளம் முழங்க ஆடிக்கொண்டு அந்த அணி 45 பேர் வருவார்கள் பட்டமளிப்பு விழாவுக்கு. அதற்கு மிக மிக உதவியாக இருந்தவர். அவர் காலத்திலே அது ஏற்கப்பட்டது. இன்னிய அணி அவர் காலத்திலே தான் ஏற்கப்பட்டது. அந்த இன்னிய அணி பட்டமளிப்பு விழாவுக்குரிய அணியாக என்னுடைய கூத்துகளுக்கெல்லாம் பின்னால் இருந்து நன்றாக உதவி செய்வர். உங்களை துறைக்கு ஒரு கலையகம் அமைக்க உதவினார். பின்னாலே ஒரு கட்டிடம் கட்டினோம் நாங்கள், வட்டக்கலரி கொண்டு. அதற்கு அவர் தனது செலவிலேயே கட்டி தந்தார். இப்படியாக அந்த பிறகு விவேகானந்த அழகிய கல்லூரிக்கு நான் நினைப்பாளராக நியமிக்கப்பட்டவுடன் அவர் செய்த உதவிகள் மிக அதிகம். மேனேஜ்மெண்ட் கமிட்டிக்கு நான் ரிட்டையர் பண்ண முதல் என்னை போட்டவர் அவர் தான். எனக்கு தெரியும். அவர் சொன்னார், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அங்குதான், உங்களை இங்க போட்டு இருக்கிறது, நீங்கள் போய் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார். இப்படி அவர் எனக்கு செய்த உதவிகள் மிக மிக அதிகம். நான் அந்த நன்றி, அந்த அன்பு இன்னும் என் நெஞ்சிலே இருக்கின்றது. அவருடைய படம் செனட் அறையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அது மட்டும் போதாது, அந்த பூங்காவிலே அவருடைய சிலை வைக்கப்பட வேண்டும். அவர் பெரிய கனவு கண்டார். கிழக்கு பல்கலைக்கழகம் உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகமாக வளர வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறையும் ஆர்வமும் கொண்டிருந்தார். அந்த அக்கறையும் ஆர்வம் அங்கு பலரிடம் இருந்தன, அவரிடமும் இருந்தது. அந்த அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு இன்றைய தலைமுறை முன்வர வேண்டும். அதுவே அவருக்கு நாங்கள் செய்கின்ற பெரும் மரியாதை என்று எனக்கு நினைத்து என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வணக்கம். நன்றி ப்ரொஃபசர் மோனோகர் அவர்களே. நீங்கள் ஒரு வரலாற்றையே என்று சொல்லிவிட்டீர்கள். மிகவும் நன்றி. நிறைய தெரியாத விஷயங்கள் இன்றைக்கு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவை நீங்கள் சொன்னது போல அது நாங்கள் காலத்தால் பதியப்பட வேண்டிய விடயங்கள். மீண்டும் நன்றி சார். Professor Sudarshan Somasundra. He was a former Dean of Agriculture, Eastern University. I know the very close tie in between Professor Raveendranath and Professor Sudarshan before he went to the PhD study, I think, to Japan. So I was the witness for that. Those the events and what's happened during that time. Then I would like to invite Professor Sudarshan
for your 3-minute talk, please. Thank you. Very much, sir. First of all, I would like to thank Jeyakumar sir to give this greatest opportunity to join and share my experience, what Raveendranath sir imparted on my soul, I could say like that. Because I met Raveendranath sir as a student, and still I can remember the entomology and the pest management, which was the interesting subject he taught for us, and still I remember that, and I am working on it. So that was the initial step that I met sir, and then the way he taught us, that admirable, and still we are inculcated into our body, and then we are now leading with that. So he was instrumental for that purpose. And later, I joined as a temporary assistant lecturer when sir was there, that is his period. And then I was recruited as a lecturer probationary, and he made a greatest event of my life. That is unforgettable. Today, I became a professor at my age of 42. That is because of Raveendranath sir, I could say. Because when I get a scholarship to go to Japan, as Jeyakumar sir said, it was a prestigious scholarship by the Japanese government, but I had a problem because I cannot produce a surety. At the time, our Vice-Chancellor was Professor Mupay. Then everything was finalized because that interview held for 3 days with a lot of people, and they have selected only 17 people from Sri Lanka to go to Japan. And within the 17, we two were only the Tamils, and I am the one of the Tamil person from Eastern University. So we competed and we got the scholarship, but I end up with the problem that I cannot meet the surety to fulfill the university requirement. Therefore, there is a point that I should withdraw the scholarship. Then Raveendranath sir came forward and he talked to the Vice-Chancellor and said, I will give the surety for him and I will make sure that he will return to Sri Lanka. That is a very remarkable and very memorable day for me. I never forget him in my life, because that was the foundation made me to lead my postgraduate studies to Japan. And I spent 6 years to secure my master's and PhD and everything. And as he promised to the Vice-Chancellor, I return on time to the Eastern University and I'm continuing my services. So this is where that Professor Raveendranath sir made my life into the track, which is very, very unforgettable. And he always say and always persuade every student, publish or perish. That is the wording he always uses. So that's we make on every day of our life as an academic, and we continue that still today, and we always remember him. And not only that, not only for me, and there are a lot of students like me, he made the foundation to climb up the ladder. It's not only in the academic field, but also in numerous other fields. Still, everybody can remember. During my student career, we usually go for the field trips, research centers, universities, and wherever we go, they usually ask for two people's name. One is Professor Raveendranath and another one is Professor Arunand. Whenever we say we came from the Faculty of Agriculture, immediately they will ask whether you know me. Still that name is existing, because now I am going around the universities. Now I am heading into some other universities also to work. So still the name is still there, and he is still living with us, and still I feel he is still guiding us, because his favorite subjects is entomology and pest management. I always get distinction. So one day when I came to final year research projects, he asked me whether I'm going to do my research in entomology. So at that time, I made my mind to do something in food science and technology. So then I went on a different direction. But still, I feel he still live with me to lead my life in the real academic career path with the spirituality. And we are trying to give our duties, not only as an academic, but with a passion, which could impart a good knowledge for all the students. Not only even in the Eastern University, even I am giving the same thing for the Columbia University, because I got a chance to work for Columbia University as well. So I'm still continuing.
And thank you again, sir, for giving this greatest opportunity, and the lovable soul rest in peace. Thank you very much, sir. Thank you so much, Professor Sudarshan. That was a really good story. Then thank you so much for sharing with us. The next speaker, the keynote speaker, one of my dearest teachers. I'm meeting him after long time. Professor Nasir Ahmad, sir. How are you, sir? And the function again, Nandri, Raveendranath உறவு எனக்கு ஏற்கனவே 50 வருட கால உறவு. நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் 74ஆம் ஆண்டு மாணவனாக ஜாயின் பண்ண காலத்திலிருந்து நான் நினைக்கிறேன் ரவீந்திரநாத் இருக்கிறேன். ரவீந்திரநாத் ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வு மூலம் நாங்கள் 2 பேரும் முதலாவதாக அறிமுகமானோம். அதாவது அவர் ஒரு முதலாவது வருட மாணவன் இந்த போர்வையில எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். ஆனால் அவர் என்னிடம் ஃபைனல் முடிச்சுட்டு ரெடியா இருந்த ஒரு மாணவன். அப்படியான் அவர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நாங்க அவரை ரேக் பண்ணி அப்புறம் அவர் எங்களை ரேக் பண்ணி அப்படித்தான் அந்த உறவு எங்களுக்கு தொடங்கிச்சு. பிறகு அந்த உறவு படிப்படியா வளர்ந்து நாங்க அவர் திருமணத்துக்கு அவங்க ஊருக்கு போய் அப்படி தன்னை நீண்ட கால உறவு எனக்கு நினைவிருக்கு. நான் நினைக்கிறேன் ரவீந்திரநாத்தோட உள்ள உறவை எனக்கு எப்படி அவங்களுக்கு விளங்கப்படுத்துறதே தெரியுது. ரவீந்திரநாத்தோட எனக்கு உறவு, ரவீந்திரநாத்திர வைஃபுக்கும் எந்த வைஃபுக்கும் உள்ள உறவு, ரவீந்திரநாத்திர பிள்ளைகளுக்கும் எங்கட பிள்ளைகளுக்கும் தொடர்பும் அந்த உறவுகள் மிச்சம் ஆழமாகவும் நெருக்கமாகவும் உறவு. அநியாயமாக ஒரு சிறந்த மானிடத்தை அழித்து கொண்டார்கள் சொல்ற போது எனக்கு என்னால தாங்கவே முடியல. ரவீந்திரநாத் கடத்தப்படுறதுக்கு முதல் நாள் நான் ரவீந்திரநாத் கொழும்புல சந்தித்தேன். UGCல ஒரு மீட்டிங் நானும் போயிருக்கிறேன். அந்த மீட்டிங்கு ரவீந்திரநாத் வந்திருந்தால் அவர் நான் அங்க சந்தித்தேன். ரவீந்திரநாத்தை சந்திச்சு நாங்க 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அடுத்த ஆண்டு ரவீந்திரநாத்துக்கு கிளாஸ் ஒரு மீட்டிங் கிளாஸ் ப்ரோக்ராம் இருந்தது. அது நானும் ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா எனக்கு போக கிடைக்கல. அடுத்த ஆண்டு நான் கேள்விப்படுறேன் ரவீந்திரநாத் காணாம போயிட்டாரு. அதுக்கு பிறகு நடந்தது எல்லாம் சுரட்சமான சம்பவம். எனக்கு உண்மையிலே ரவீந்திரநாத்தோட நான் நீங்க நிறைய பேர் நிறைய விதமான காய்ச்சிங்க. ஆனா எனக்கு ரவீந்திரநாத்தோட உள்ள அந்த நெருக்கத்தை பார்த்தா நான் ரவீந்திரநாத்துல சாப்பிட்டு ரவீந்திரநாத்துல வைஃபுக்கு சாப்பாடு தந்திருக்கிறார். ரவீந்திரநாத்துல வீட்டுல நான் தங்கியிருக்கிறேன். ரவீந்திரநாத் கேம்பஸுக்கு போகிறதுக்கு முன்ன ரவீந்திரநாத்ல வீட்டை போய் ரவீந்திரநாத்தை கார்ல ஏற்றிட்டு கேம்பஸுக்கு போயிருக்கிறேன். இந்த குவார்டர்ஸும் ரவீந்திரநாத் குவார்டர்ஸ் பக்கத்து குவார்டர்ஸ் தோது சுட்டாங்க எங்களுக்கு தருவாங்க. நிறைய உறவுகள். ரவீந்திரநாத்துடைய சில போராட்டங்களை நாங்க போராடி இருக்கிறோம். கோர்ட் ஆஃப் அப்பீல் வரையில நாங்க போய் ரவீந்திரநாத்துக்காக டீன் எலெக்ஷன் ஒன்றுக்காக நாங்க ஃபைட் பண்ணிக்கிறோம். நான் நினைக்கிறேன் அந்த ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில இருந்த 2 பல முக்கியமான உறவுகள்ல ரவீந்திரநாத்தும் ஜெயசிங்கமும் மிக முக்கியமான உறவுகள். இன்னும் ஜெயசிங்கத்தோட உள்ள உறவுகள் இருக்கு, சௌமணியோட உள்ள உறவுகள் இருக்கு. ராஜேந்திரா போயிட்டு கலம்புக்கு போயிட்டு அந்த உறவுகள் எங்களுக்கு தூரமா போயிட்டது. சௌமணியோட உள்ள தொடர்புகள் இருக்குது, அருள்நந்தியோட உள்ள தொடர்புகள் இருக்கு. ரவீந்திரநாத்தோட உள்ள தொடர்புகள் எங்களுக்கு இல்லை. ஆனா எனக்குள்ள எனக்குள்ள பெரிய கவலை என்னன்னா, நான் அந்த சம்பவம் நடைபெற்று இதுவரையில ரவீந்திரநாத்ல வைஃபை நான் பார்க்க போயில்லை. ஏன் போயில்லைன்னா, எனக்கு ரவீந்திரநாத்ல வைஃபை பார்க்கிற
தகுதி எனக்கு இல்லை. தகுதி இல்லைன்னா அவ பார்த்து அவருக்கு அந்த இது கூறுற ஆறுதல் கூறுற இது எனக்கு இல்லை. அந்த அதனால எனக்கு அது பெரிய இன்னும் சரியான கவலையா இருக்கு. அவ பார்க்கலையே எந்த ஒரு பெரிய மாதங்கம் இந்த மனசுல எப்பவுமே இருக்கு. அப்படி சில நேரம் பேஸ்புக்ல அதே எழுதுவா. நான் அப்ப சில நேரங்கள்ல கொமெண்ட்ஸ் போடுறேன். அதுக்கு கூட அந்த அப்படி சில நேரம் கொமெண்ட்ஸும் எழுத மாட்டேன். அது கூட எனக்கு சரியான கவலையா இருக்கு. இந்த ப்ரோக்ராமுக்குள்ள நிகழ்வு வந்து அபி வந்து இந்த கண்ணுக்கு அனுப்பியிருந்தான். இந்த வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருந்தேன். எங்க தன் எனக்கு அனுப்பித்தான். அந்த அரிசி நான் எனக்கு அனுப்பியிருந்தா. அப்படித்தான் நான் பார்த்தேன். இப்ப ரவீந்திரநாத் வந்து உண்மையிலே நான் நினைக்கிறேன் ஒரு ரொம்ப வேகமாக உயரமாக ஒரு பரந்த வட்டம் திடீர்னா போல விடுபட்டு போனது. அந்த வட்டம் கீழே வந்திருந்தா கூட பரவாயில்லை, அது எங்க போய் சேர்ந்துச்சு. இப்படியான மாணவர்கள் அவர்கள் உருவாக்கின மாணவர்கள் இதை கொண்டு போறது மிக சந்தோஷம், மிகச்சிறான சந்தோஷம். அவருடைய ரவீந்திரநாத்துடைய அந்த என்ன பொறுத்தவரையில ரவீந்திரநாத் இந்த மனசுக்குள்ள இந்த உள்ள வரையில ரவீந்திரநாத்தோட நினைவு என்ற மனசுல இருந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு நாள் ரவீந்திரநாத்தை மறக்க மாட்டேன். நாங்க உண்மையிலே மிக நெருக்கமாக சந்தோஷமாக வாழ்ந்திருக்கிறோம். அதை நான் மறக்க முடியாது. அவருடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட அந்த துன்பமும் துயரமும் அதை உண்மை யாரும் அழிக்க முடியாது. மிக கஷ்டமான விஷயம். இந்த பிள்ளைகளை மிக செல்வமாக வளர்த்தாரு. மிச்சம் தெரியும் அந்த பிள்ளைகள் எவ்வளவு செல்வமாக வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். ரவீந்திரநாத்துடைய துணைவி அவர் மிக ரவீந்திரநாத்தோட மிக அன்பாகவும் நெருக்கமாகவும் இருக்கிறார். அவரோட அந்த துயரம் எல்லாம் எப்படி இல்லாம போகும் என்று சொல்ல முடியாது. எனவே இறைவன் அவட அந்த அவங்க எல்லாரும் துன்பத்தையும் துயரத்தையும் நீக்கி சந்தோஷமாக வச்சிருக்கணும். ஆனா ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், அவருடைய இழப்புக்காக என்கிற பல்கலைக்கழகமோ இந்த பல்கலைக்கழகத்துல ஏற்படுத்தப்பட்ட அந்த தாக்கம் அல்லது அது தாக்கம் வந்து உண்மையிலே பூரணமாக போதாது. அப்படி ஒரு பெரிய மகான நாங்க இழந்து பல்கலைக்கழகம் இழந்திருக்கு. ஆனா அதுல ஒரு அந்த பல்கலைக்கழக ரிஃப்ளெக்ஷன் வந்து போதாது. உண்மையா அப்படி இல்லை, அப்படி செய்யக்கூடாது. அதை விட மிக வேகமா நாங்க காட்டிட்டு வந்தோம். அது ஒரு பெரிய குறை. மனசு கல்வி சமூகம் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க வேணும். மிக இன்னும் அதிகமான முறையில ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க வேணும். இந்த எனக்கு நிறைய நான் உங்களுக்கு நிறைய சாப்பிடணும்னு நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாத்தையும் கொண்டு செய்யறதுக்கு எனக்கு முடியாம இருக்கு. ஆகவே ஜெயக்குமாரை பார்க்க எனக்கு உண்மையா சந்தோஷமா இருக்கு. மிக நீண்ட காலம் ஜெயக்குமார் நான் காணல. சந்தோஷமா இருந்தது, சந்தோஷமா இருக்குது. உங்களையெல்லாம் பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்குது. நன்றி. நாங்க மீண்டும் இப்படி சந்திப்போம். எங்களது நான் ஒரு வகையில சொல்ல போனால் இந்த சமாதான காலங்கள்ல எங்களுக்கு எங்களோட யூனிவர்சிட்டிக்கு நோவேல இருந்து நிறைய உதவிகளை செய்யணும் என்று சொல்லி ஒரு இதயபூர்வமாக எங்களுக்கு உதவி செய்த அவர்களில் ஒருவர் தான் ப்ரொஃபசர் நடராஜா சண்முகரட்னம் அவர்கள். நோவேஜியன் யூனிவர்சிட்டி ஆஃப் லைஃப் சயின்சஸ்ல ப்ரொஃபஸராக இருந்தவர். இப்பொழுதும் அங்கு சில ஆஃப்டர் ரிட்டையர்மெண்டின் கூட சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார். நான் அவரை அழைத்த போது அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். நான் நினைக்கின்றேன் இங்கு மௌனூர் சார் என்ற பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவரை. So I would like to invite Professor Sanmaratnam for your kind words, please. Thank you. அனைவருக்கும் வணக்கம். விசேடமாக பேராசிரியர் ரவீந்திரநாத்தின் குடும்பத்தவர்களுக்கு என்னுடைய விசேட அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
Well, when the news of Ravi's abduction reached me in Norway, I was really shocked because just barely 3 weeks before that, I had met him in Colombo. Actually, he invited me to a vegetarian restaurant in Vellavatha and bought me a nice lunch. And we had a wonderful discussion. As always, very friendly and warm. So that really came as a shock. And then, of course, I was part of a worldwide campaign which launched various appeals for his release. And there was one important appeal which was signed by 67 academics from different parts of the world calling for Ravi's release. But we know to this day, there isn't an official answer to the big question. Who abducted him, why, and what happened? So that's a very unfortunate situation. But actually, I knew Ravi since his student days at Peradeniya University's Faculty of Agriculture because he was a batchmate of my younger brother, Jagan. And I also remember that they had acted together in plays, in Tamil plays in the campus. And of course, I had heard, as others have said, Ravi's, beautiful voice. He was a great singer. But I came to know him much better when he was Vice-Chancellor of EUCL. Before Ravi became Vice-Chancellor, already my institution in Norway, the Norwegian University of Life Sciences, and especially my department, the Department of International Environment and Development Studies, had a memorandum of understanding with the Eastern University for institutional collaboration, which actually was going on. But after Ravi took over as Vice-Chancellor, it became more active. He was very eager to develop the university. And we were also very keen to, launch joint ventures. And there was one important collaboration which involved more than one university. We were trying to provide assistance to a joint master's degree program in conflict, peace and development, in which the Eastern University was involved with my department, along with the Ruhuna University and the Tribhuvan University in Nepal. And it was during that time I came to know this wonderful friendship between Ravi and Professor Ranjit Senaratne. I came to know that they were batchmates and actually buddies. So the collaboration went very well. And Ravi wanted further development. So he visited our university in Norway together with Ranjit Senaratne. And we were thinking of expanding, the collaboration. Then came the tsunami in 2004, and my university offered 5 tsunami scholarships, and 3 of those 5 scholarships were offered to the Eastern University through our department, that is the department to which I was attached, because we felt that the Eastern University deserved a majority of the scholarships because the East was very badly hit by the tsunami. That was, another sort of stage of collaboration. But unfortunately, then this happened. And it was a very sort of unexpected turn of events. I've just listened to the moving and glowing tributes paid by various persons who had known Ravi more closely. And it was really very, very informative to listen to them, associating myself with those sentiments. I want to just say that it was very sad, such a great, dedicated person had to meet this kind of fate, and we still remain in a state of uncertainty about as to what happened. There is no official answer to this. I don't want to take a lot of the time,
But I just remember a famous Tirukural here. That is, Takkar Thahavilar என்பது அவரவர் எச்சத்தாற் காணப்படும். Ravi has made such a lasting contribution. அவருடைய அந்த எச்சம் என்பது எப்பொழுதும் நீடிக்கும் என்று நம்புகின்றேன். அந்த பல்கலைக்கழகம் இருக்கும் வரை ரவீந்திரநாத்தும் நினைவு கூறப்படுவார். அந்த வகையில் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் அவருடைய குடும்பத்தவர்களுக்கு எனது அன்பையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you so much, Professor Samaratnam. The next one, the former Vice-Chancellor of University of Jaffna, Professor Ratnam Vigneswaran. Professor Raveendranath அவர்கள் நான் 85 ஜாயின் பண்ணி இருக்க 86லயோ 87ல வந்தவர். PhD முடிச்சுட்டு அன்று தொடக்கம் அவருடன் நான் ஒர்க் பண்ணார் என்பதை அறிய தருகின்றேன். அவர் dedicated person. எந்த டாபிக்கை கொடுத்தாலும் அந்த டாபிக்ல மிகவும் கீனாகவும் டெடிகேட்டடாகவும் ஒர்க் பண்றவர். He discharged his duties as a lecturer, senior lecturer, head of the department, dean of the faculty, and finally head of the institution. Very well, and not only academic activities and the other activities as a trade union activities. He worked towards the members of the trade union, and he fought for justice for the members of the trade union. அவருடன் நான் செனட் கவுன்சில் போன்ற அந்த கமிட்டிகளிலே நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவருடைய செயற்பாடுகள் மிகவும் நன்றாக இருந்தது. கவுன்சிலே அவருடைய ஆக்டிவிட்டீஸ், செனட்டிலே அவருடைய ஆக்டிவிட்டீஸ், அந்த வகையிலே அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவர். ஜெயசிங்கம் ஒரு வழிகாட்டி, அந்த வகையிலே ப்ரொஃபசர் ரவீந்திரநாத் ஒரு வழிகாட்டி. அவர்கள் கடத்தப்படுவதற்கு 2 மாதத்துக்கு முதல் யூனிவர்சிட்டி ஜெஃப்னாவுக்கு விசிட் பண்ணவர். அப்ப நான் யூனிவர்சிட்டி ஜெஃப்னாவில் ஜாயின் பண்ணிவிட்டேன். அப்போது அங்கே வந்து என்னை திரும்பி ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டார். அந்த சந்திப்பின் பின் 2 மாதத்துக்கு பிறகு அவர் கடத்தப்பட்டார் என்றதை அறிந்து மனவருத்தம் அடைந்தேன். அவருடைய அந்த இழப்பு எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழகத்து மட்டுமல்ல, கிழக்கு வாழ் மக்களுக்கும் எங்கள் தமிழ் சொசைட்டிக்கும் ஒரு பேரிழப்பு. அந்த வகையிலே அவருடைய குடும்பத்தாருக்கு நான் எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு, இதை ஆர்கனைஸ் பண்ணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். Then I would like to invite Mrs. Swapriya Vilvaratnam. Are you there? Oh, yeah. Yes, sir. Thank you.
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விவசாய பீடம் 2000 ஆண்டு பேட்ச் சார்பாக முதலில் நான் ரவீந்திரநாத் சாருக்கு எங்களுடைய மனப்பூர்வமான அஞ்சலிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்துக்காக ஜெயக்குமார் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்போதுமே மாணவர்களுடைய ரோல் மாடலாக ஆசிரியர்கள் இருப்பது வழக்கம். அந்த வகையில் பல்கலைக்கழக ஆசான்களது ஒரு சிறந்த நல்வழிப்படுத்தல் கிடைத்த ஒரு அதிர்ஷ்டமான பேட்சாக நாங்கள் எங்களை கருதுகின்றோம். ரவீந்திரநாத் சார் வாழ்க்கையில் எங்களால் எங்குமே மறந்து கடந்துவிட முடியாத ஒரு இடத்திலே இன்றும் இருப்பவர். அவருடைய செல்ல பிள்ளைகளாக எங்களுடைய பேட்ச் உண்மையில் பார்க்கப்பட்டது. நாங்களும் அவ்வாறு எங்களை உணர்ந்து கொண்டோம். சாரை மிக இலகுவாக அணுகக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். பல்கலைக்கழகத்துக்குள் நுழைந்த காலம் அவர் டீனாக இருந்த காலம் விவசாய பீடத்திலே. அவருடைய பிறந்த நாளை அவரது அலுவலக அறையிலே கேக் வெட்டி கொண்டாடுகின்ற அளவுக்கு ஒரு பிணைப்பு அவருடன் எங்களுக்கு இருந்தது. அது வருடாந்தம் வழக்கமாகவே மாறி இருந்தது. அவர் வைஸ்-சான்சலராக போன பிறகும் கூட அந்த நிகழ்வு தொடர்ந்ததாக இருந்தது. ஒரு விரிவுரையாளராக அவரிடம் ஆளுமை, தொடர்பாடல் முறைகள், எவ்வாறு முன்னளிக்கை செய்வது, பாடப்பரப்புக்கு அப்பால் சமூகத்தை எவ்வாறு சரியாக கண்டுகொள்வது, சூழல் மீதான ஈடுபாடு, இவை எல்லாவற்றையுமே எங்களால் கற்க முடிந்தது. சில ஞாபகங்கள், அவர் எங்களை ஒரு தடவை உன்னிச்சை குளத்துக்கு அழைத்து சென்றிருந்தார். அந்த பயணம் ஒரு கற்றல் செயற்பாடுகளுக்கு அப்பால் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தையும் கற்பித்ததாக அமைந்திருந்தது. என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எங்களுடைய பேட்சுடனான அந்த உறவுக்கும் அப்பால் தனிப்பட்ட முறையிலே அவருடைய நேரடியான பாதிப்பு எனக்கு இருந்திருக்கின்றது. அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டிக்கு நான் வெயிட்டிங் லிஸ்ட்ல தெரிவு செய்யப்பட்ட நேரம், ஒரு செமஸ்டர் முடிகிற நிலையில தான் நான் அந்த ஃபேக்கல்டிக்குள்ள வரக்கூடியதாக இருந்தது. அந்த முதல் நாள் தொடக்கம் சாருடைய ஆலோசனை, அவருடைய அறிவுறுத்தல்கள் தொடர்ச்சியாக ஒரு விதமாக ஒரு தனி மாணவி என்கின்ற அந்த உணர்வில்லாமல் ஒவ்வொருவரையுமே அவர் மேம்படுத்தி விட வேண்டும் என்பதிலே காட்டிய அக்கறை அன்று தொடக்கம் அதற்கு பின்னர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இருந்திருக்கின்றது. குறிப்பாக நான் பல்கலைக்கழகத்தில் இருந்து தொழில் வாய்ப்பொன்றுக்காக இடைநடுவிலே பல்கலைக்கழக கல்வியை விட வேண்டுமா என்கின்ற ஒரு சூழ்நிலை வந்த போதும் கூட அவருடைய ஆலோசனை காரணமாகத்தான் இன்று இந்த நிலையிலே உண்மையில் இருப்பதற்கு அவர்தான் நிச்சயமாக காரணமாக இருந்திருக்கின்றார். இறுதியாக எனக்கு நினைவிருக்கின்றது, அவர் உபவேந்தராக இருந்த பொழுதோ நான் அப்போது உதவி விரிவுரையாளராக இருந்து எனக்கு இலங்கை நிர்வாக சேவை கிடைக்க பெற்றிருந்ததை சொல்வதற்காக சார்கிட்ட சென்ற அந்த நாள் தான் நான் அவரை இறுதியாக கண்டது. அன்றைய தினம் அவருடைய முகத்திலே இருந்த மகிழ்ச்சி, தன்னுடைய மாணவி இந்த நிலைக்கு வந்திருக்கின்றார் என்பதிலே அவர் காட்டிய அந்த அதீதமான பாசம், அன்பு, எல்லாவற்றுக்கும் அப்பால் ஒரு மிகவும் சந்தோஷப்பட்டார். அன்றைய நாள் எனக்கு உண்மையிலேயே மறக்க முடியாது. அதன் பின்னர் நான் உண்மையில் சாரை சந்தித்திருக்கவில்லை. அதன் பின்னரான நிகழ்வுகள் குறித்து நாங்கள் கதைக்க முடியாது. ஆனால் அவருடனான அந்த பயணம் ஒரு மாணவியாக இன்று வரை எங்களுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆசிரியர் மாணவர் என்கின்ற உறவுக்கு அப்பால் தந்தை பிள்ளைகள் என்கின்ற ஒரு உறவு பிணைப்பு தான் உண்மையில் எங்களுடைய அந்த பேட்சுக்கும் அவருக்கும் இடையில் இருந்திருக்கின்றது. இன்று வரை நாங்கள் சார் இங்கே இல்லை என்பதை உணரவோ நம்பவோ இதுவரை இல்லை என்பதுதான் உண்மை. அந்த நல்லாசானினுடைய ஆத்மா சாந்திக்காக நான் பிரார்த்திப்பதுடன் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தமைக்காக ஜெயக்குமார் சாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்து என்னுடைய விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவபிரியா. அது உண்மையா எனக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது. சார் எங்களை விட்டு போகலை என்ற அந்த ஃபீலிங் இருக்கு. நான் சில விஷயங்களை செய்யக்குள்ளே அந்த 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 அதே ரோல் மாடல் அந்த 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 கெப்பாசிட்டியில
நான் திங்க் பண்ணக்குள்ள இப்பயும் எனக்கு முன்னுக்கு வாரது சார் தான் இருக்கும். Former Dean Agriculture, former acting Vice-Chancellor. Presently, he's serving as a Dean Technology. Dr. Kanaraja Premakumar. First and foremost, I must appreciate the AGROMATES. I know all of the closely associated with the Sir, Raveendranath Sir, and also some of our pioneers and some of friends also there. So it's the timely one. I don't know, this type of function we have been expecting from our side and university never happened. ஒரு நிகழ்வுக்கு அன்பரசு சொன்னார். நான் ஸ்வீடன் ஒரு ஃபியூனரல் கலந்து கொள்ளபடியா கடைசி நேரத்தில் தான் ஜாயின் பண்ண வேண்டியது. இருந்தாலும் அவருடைய கடமை ரவீந்திரநாத் சாருக்கும் எனக்கும் உள்ள உறவு என்பது அந்த அதாவது ஆரம்பத்தில் அவருடைய மாணவனாக அதாவது நசீர் அஹமது பிரதனியால் இருந்து தொடங்குகிறது. பிரதனி பல்கலைக்கழகத்தில் நாங்கள் மாணவர்களாக முதலாம் பட மாணவர்களாக 1978ஆம் ஆண்டு செல்லும் பொழுது சார் அப்பொழுது இறுதி வருட மாணவனாக இருந்தார். நரசிம்ம சொன்னது போல வந்து டெம்பரரி இருக்கும் பொழுது எங்களை ரேக்கிங் செய்திருக்கிறார். எங்களுக்கு விரிவுரையாளராக இருந்து அதை தொடர்ந்து அப்பொழுது எங்களுக்கு ஒரு அனுபவம் அது என்னன்னு சொன்னால் சேரையும் எங்களையும் நாங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் ரவீந்திரநாத்துடைய அனுபவம் என்னுடன் அவ்வளவு பரிச்சயம் இல்லை. இருந்தாலும் ஒரு கண்டிப்பாக எங்களை ரேக்கிங் செய்தார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு என்னை குறிப்பிட்டாக கேட்டு ரேக்கிங் செய்தது. அதை தொடர்ந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் எங்கள் பேட்சில் அதிகமானவர்கள் இங்கு ஜாயின் பண்ணிய பொழுது அத்தருணத்தில் இந்த மட்டக்களப்பு பல்கலைக்கழக கல்லூரியாக இருந்த பொழுது இருந்த ஆரம்ப விரிவுரையாளர்கள் அவரும் ஒருவராக இருந்தார். குறிப்பாக விவசாய படத்தில் அவருடன் இவரும் அதனுடன் இருந்து இந்த விவசாய படத்தை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். ஆக்கப்பூர்வமான அதாவது நான் நினைக்கிறேன் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் முதலாவது பரம்பரையை சேர்ந்த பிரிவுகளாக இதை வளர்த்துக் கொண்டார். நேரடியாக இவர்கள் கரடினாறு விவசாய படையில் இருந்து இங்கு கடமைக்கு வந்ததாக நான் அவர் சாரை சந்தித்த பொழுது கூறினார். அவருடைய அபிலாசை காரணமாக கடமையாக இங்கு ஜாயின் பண்றார். அவர் அந்த அவருடைய கடமையை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் எடுத்திருந்தார். தொடர்ந்து அவர் இங்கு கிழக்கு பல்கலைக்கழக மட்டக்களப்பு பல்கலைக்கழக வந்த பொழுது விவசாய படத்திலிருந்து பல முன்னோக்கிய நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டார். பலர் கூற கேட்டிருக்க நான் அதிகம் கதைக்கவில்லை. இருந்தாலும் அவருடைய பங்கு அவருடைய தனிப்பட்ட என்று சொல்வதை விட அவர் மிகவும் ஒரு டெடிகேஷன் என்பதை விட இந்த மண்ணை நேசித்தவர். உங்களுக்கு தெரியும் பிரதேச வேறுபாடுகளுக்காக நேசித்து அங்கேயே இருந்து கடமையாற்றி அதனுடைய அபிவிருத்திக்கு கால் கொள்ளிட்டவர். அப்படிப்பட்டவர் ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு விடை காண முடியாத ஒரு துன்பங்களுக்கு பயன் கிடைக்கவில்லை. என்ன காரணம் என்று மிகவும் மனதுக்கு கவலை அளிக்கிறது. நீங்கள் ஏற்கனவே கூறியது போல அவர் இங்கு எல்லோரிடமும் அவர் ஒரு பிரதேச வேறுபாடுகள் என்பதை விட பல மட்டக்களப்பு மாநாட்டுக்கு உதவி செய்தார். சிவப்பிரியா சொன்னது போல கடமையாற்றியவர். பல பல பொறுப்புகளை எடுத்தவர். குலாதிபதியாக உபேந்தராக கடமையாற்ற பல சவால்களுக்கு முன்னாள். ஆனால் இறுதியாக இந்த சவால்களை ஏன் என்ன காரணம் என்பது இன்னும் எங்களுக்கு ஒரு புரியாக இருக்கிறது. இறுதி காலகட்டங்களில் கூட நான் அப்பொழுது பீடாதிபதியாக இருந்தால் பாலசுமார் அவர்கள் பீடாதிபதியாக இருந்தால் கொழும்புக்கு நான் போன பொழுதும் அவர் அங்கு இறுதி நிகழ்வில் கூட அந்த இறுதி என்பது கூட அந்த இறுதி சிலாசில் பங்களிப்பதாக சொல்லி இருந்தார். ஆனால் நான் இன்னொரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன் யூடிசிக்கு. பின்னேறம் தான் அந்த தகவல் வந்தது இப்படி அவரை காணவில்லை என்று. அதை தொடர்ந்து எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது என்று. ஆனால் அவரை பற்றி நாங்கள் சொல்வது என்னவென்றால் இந்த அக்ரோமேட்ஸ் என்பதை மிகவும் அவருக்கு பிடித்த அந்த மாணவர்கள் எனக்கு தெரியும். பல மாணவர்கள் அவருடன் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அவர்
அவர் உதவி செய்கிறார். இருந்தாலும் நீங்கள் இந்த அக்ரோமேட்ஸ் அவருக்கு ஒரு நினைவு என்பது என்னை உண்மையாக மனத்தை பூரிக்க வைக்கிறது. தொடர்ந்தும் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நீங்கள் செய்ய வேண்டும். இருந்தாலும் இந்த பல்கலைக்கழகம் நீங்கள் ஒரு ஆதங்கம் இருக்கிறது. இங்கு இங்கு நமது பல்கலைக்கழகத்தில் அவரை பற்றிய நிகழ்வுகள் அதிகமாக முன்னெடுக்கப்படுவதில்லை. ஒன்றுதான், ஆரம்பத்தில் நாங்கள் அப்பொழுது விவசாய கூடம் இங்கு இருந்த பொழுது ஒரு நிகழ்வை செய்திருந்தோம். அப்பொழுது நான் 6-7 வருடங்களுக்கு முன்பு அதை தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் செய்ய விடவில்லை. நீங்கள் இதை முன்னெடுப்பதை பார்க்கக்கூடிய விடயம். அவர் அவருடைய சிறந்த முன்மாதிரி அவருடைய பிரெயின் சைல்ட் என்பது விவசாய பீடம் தான். அவர் மட்டக்களப்புக்கு வந்து கடையனாரில் மட்டக்களப்பில் பல பங்களிப்புகள் வழங்கியிருக்கிறார். பல்கலைக்கழக கல்லூரியாக இருந்து கிழக்கு பல்கலைக்கழக உயர்ச்சிக்கு பணியோடி இருக்கிறார். உன்னதமான விவசாய பீடத்தை உருவாக்க பல பங்களிப்பு செய்கிறார். நாங்களும் அவருடைய அந்த விடைகாணாத முடிவுக்கு மிக கவலையை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை, அதாவது அப்படிப்பட்ட ஒருவர், அதாவது நான் சொல்வது என்னவென்றால் எல்லோருக்கும் ஏன் அவர் மறைந்தார், என்ன காரணத்துக்காக மறைந்தார். அவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மட்டக்களப்பை நேசித்தவர். இங்குதான் முழுமையாக அவருடைய உயிர்கள் இருக்கின்றது. அவரை பல மட்டக்களப்பாளர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இருந்தாலும் அவர் இங்கு இந்த மண்ணில் மறைந்திருக்கிறார். என்ன காரணம்? இதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. அந்த வகையில் அது இன்னும் அந்த விடைகளாத பதிலாக இருக்கும். அந்த வகையில் அதை நாங்கள் எல்லோரும் உங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்வை வழங்கு செய்தது இந்த அக்ரோமேட்ஸ். எனக்கு தெரியும் அவர்கள் நீங்கள் அந்த சிறுடன் பழகிய விதங்கள், அவர் உங்களுக்குடன் இவ்வளவு கலந்த அழைப்பை என்னுடன் தனிப்பட்ட முறையில் பல இதை கருத்திருக்கிறார். ஆனால் இறுதி காலகட்டங்களில் நடந்த விடயங்கள் உண்மையாக புரியாது. சில விடயங்களை நாங்கள் அங்கு போய் அவருடைய வீட்டு சந்தித்துக் கொண்டிருந்தார் கடைசி காலகட்டங்களில். ஆனால் அதுக்கு தொடர்ந்துதான் அந்த மறைவுகள் எல்லாம் நடந்தது. அவரை நினைவு கூர்ந்து சந்தர்ப்பங்களுக்கு இந்த அக்ரோமேட்ஸுக்கு நன்றி சார், மிக்க நன்றி சார். சில வலுவான கேள்விகளை வைத்திருந்தீர்கள். நன்றி சார். உண்மையில நாங்கள் அக்ரோமேட்ஸ் 2020 இதை நாங்கள் செய்திருந்தாலும் எங்களுக்கு உத்வேகமாக இருந்தது அந்த கடைக்குட்டி அபிராமி தான். அந்த சிவனடியார் இல்லத்திற்கு சென்று அந்த அவரது 15ஆம் தேதி நினைவு நாளில் அந்த பிள்ளைகளுடன் வாழ்த்தி அந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் திரு நிர்மோகன் அவர்கள், நான் நீண்ட நாளைக்கு பிறகு இந்த எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு இது கிடைத்தது. நாங்க டிசம்பர் 15ஆம் தேதி நாங்க அவர் நிறைய சொல்லுவாங்க பல்கலைக்கழகம் மறந்து விட்டேன். நாங்க தொழில்நுட்பர்கள் அவர் சேவை மறக்காமல் ஒரு டிசம்பர் 15ஆம் தேதி அன்று சிட்டாண்டி அவர் ஜோசாமி இல்லத்தில் நாங்கள் நினைவு வந்து அந்த மாணவர்களுக்கு அன்னதானம் அளித்து சில உதவி தொடர்ந்து செய்து வருகின்றோம். என்னடா சார் அவர்கள் அந்த கிளம்பு போகும்போது அங்க இறங்கி அந்த பிள்ளை சந்திச்சு ஏதாவது வாங்கி கொடுத்து போவாராம். அந்த நாங்க போற நேரம் அவங்க ஒரே சொல்லுவாங்க சாரை பத்தி கதைப்பாங்க, அவர் நினைவுகளை பற்றி. உண்மையா சார் அவர்கள் அவர் 89 தான் அவர் இணைந்தவர். அகாடமிக் நான் நுண் அகாடமிக் இணைந்தான். அந்த அவர் எங்களுக்கு மறையும் வரையும் நான் அவருடைய எல்லா விடயங்களையும் நான் என்னை கூப்பிட்டு கதைப்பார். நான் ஒரு சிசிடிவியில ஒர்க் பண்ணான். மறக்க இல்லாத ஒரு மனிதர் கிழக்கு பல்கலைக்கழகத்துல. அவரு சுனாமி 2004ஆம் ஆண்டு சுனாமி நேரம், அப்ப சுனாமி அடுத்த நேரம் ஒருவரையும் விடம் இராப்பாகல அந்த மெடிக்கல் பேக்கெட்டில் இருக்கிற இராப்பாகல நின்று எல்லாரையும் அழைத்து எல்லா இடங்களுக்கும் பாகரை வரையும் அந்த உதவியல் செய்யறதுக்கு அவர் பட்ட இதுல நாங்க நினைத்து பார்க்கிறோம். இப்ப அப்படி ஒரு மனிதனை நாங்க என்ன காணல. அது மாதிரி மெடிக்கல் பேக்கெட் உருவாகிறதுக்கு ஒரு அடிதுணையா இருந்தவர். அது மாதிரி 2004 சுனாமி ப்ராஜெக்ட் வந்தவுடன் நிதி ஒதுக்கியது. அது என்ன செய்வது என்று யோசித்த போது கணனி பிரிவானது சிறு இடத்துல இருந்தது.
அந்த சென்டர் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுக்கு பண்ட எடுத்து அந்த முழுமையாக அந்த கட்டடத்தை கட்டி அதுக்குரிய எல்லா தளபாடங்களையும் எடுத்து இப்போதும் விழித்து கொண்டிருக்க. அதுக்கு காரணம் சார், மறக்க முடியாத ஒரு இழப்பு எங்களுக்கு. அது எப்படி ஈடு செய்து இன்னும் ஈடு செய்யாத ஒரு நிலையில நாங்க இருக்கிறோம். அவர் உண்மையாரு ஒரு உயர் பதவி தான், உயர் பதவியேந்தர். ஆனா அவர் பழகுறதெல்லாம் ஒரு அடிமட்ட ஊழியர் இருந்து ஒரு பேராசிரியர் வரையும் ஒரே சமமாக தான் பழகுவார். எல்லா நிகழ்வுகளிலும் பங்கு பெற்ற ஒரு மனிதன். எங்களிடம் விடுபட்டது மிக கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டுமல்ல, அந்த மட்டக்களப்பு தமிழ் மக்கள் எல்லோருக்கும் ஒரு பெரிய ஒரு ஈடு செய்யாத ஒரு இழப்பது. அந்த முதல் பல்கலைக்கழகத்தால வெளிநாட்டு பயிற்சி நடக்கி அநேகமா அகாடமிக் ஸ்டாஃப் தான் போய் வந்தவங்க. அப்ப சார் உபவேந்திரா வந்த பின்னர் 9 தொழில்நுட்ப சோதர்களை ஏஐடியோட லிங்க் எடுத்து 9 தொழில்நுட்ப சோதர்களை அனுப்பி வைத்த ஒரு பெருமை 1 month ட்ரைனிங். அதன் பிறகு பேராசிரியர் Vice-Chancellor அவர்கள் 2017ஆம் ஆண்டு 14 டிஓமாரை அனுப்பி வைத்தார். அது உண்மையா மறக்க இயலாது. நான் 2006ஆம் ஆண்டு மிகவும் நோய்வாய்ப்பட்டு கொழும்பு தேசிய வைத்திய அனுமதிக்கப்பட்டிருந்தேன். நான் சார் கிளம்பல இருந்தவர். அப்ப அங்க வந்து அடிக்கடி வந்து நான் எழும்புற நிலையில் இருந்தாலும் கூட வைத்தியர்கள் கதைத்து எனது நிலைமையை சொல்லுவார், பயப்படுவன இருப்போம். அப்படி ஒரு மனிதனை நாங்க காண இல்லாம ஒரு நிலையில் இருக்கிறோம். அவர் இழப்பு இன்னும் ஈடு செய்யாது. இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்தமைக்கு எனது அன்பரசு மிஸ்ஸான் கேட்டா அதுக்கு நான் மறக்க இயலாது. இந்த சந்தத்தை தந்த ஜெயக்குமார் சார் இந்த நிகழ்வை ஒழுங்கு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சாரின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி. உண்மையில உங்களோட யதார்த்தபூர்வமான அந்த இமோஷனலான அந்த 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 வேர்டுகளை கேட்குள்ள எங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வருகின்றது. நீங்க சொன்னீங்களா அந்த சுனாமி நிகழ்வு என்று சொல்லி. உண்மையில நான் ஏற்கனவே சொன்னேன், திரு பிரின்ஸ் காசிநாதர் அவர்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எனக்கு அனுப்பிக்குள்ள நான் வாசிக்கக்கூடியதா இருந்தது. அவர் சொன்ன அந்த சொல்லுதான், அந்த மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு போய் அவர் முதல் ப்ரையோரிட்டைஸ் பண்ணினது அந்த அந்த குறைஞ்ச சம்பளம் எடுக்கிறார்களுக்குரிய அந்த நிவாரணம் என்றது. அது உண்மையில ஒரு ஒரு யாரும் அந்த நிலையில இருந்து செய்யறதுன்றது ஒரு மிக மிக கஷ்டமான ஒரு விஷயம். நன்றி அண்ணா அந்த விஷயத்தை திருப்பி கொண்டு வந்ததுக்கு. அடுத்ததாக மாணவியாக இருந்து பின்பு எங்களது ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்ட்டியில் ஹெட் அனிமல் சயின்ஸாக இருந்தவர். பின்பு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திற்கு சென்று அங்கு ஹெட் அனிமல் சயின்ஸாக இப்பொழுது வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார். ப்ரொஃபஸர் ஜெயலிங்கவதனி சின்னையா, நான் நினைக்கிறேன் அவர் அது வாய்ஸ் மாத்திரம் தான் கேட்குமெண்டு என்று சொன்னவர் தடுக்க முடியாத காரணத்தினாலே அவர்கிட்ட வீடியோ வராது. அனைவருக்கும் எனது மாலை வந்தனங்கள். ரவீந்திரநாத் சார் அவர் எங்களுக்கு ஒரு சார் மட்டுமில்ல, அவர் ஒரு வழிகாட்டி. நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்த பொழுது கணக்கு பிரச்சனைகளுக்குள்ள உங்களுக்கு தெரியும், 87 கணக்கு பிரச்சனைகளுக்கு நாங்கள் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டாங்க. அந்த நேரத்துல எங்களுக்கு அவர் தனியொரு ஆசானாக இருக்கல. அந்த ஆசானன்ற ரீதியில கூட இன்று வரைக்கும் அவர் படிப்பிச்ச பயோமெட்ரி நான் மறக்கல. சாக மட்டும் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு உந்துதல், ஒரு பெரிய ஒரு பில்லர் என்று நான் சொல்லுவேன். ரவீந்திரநாத் சார் எல்லாரும் சொன்னபடி கணக்கு பேர் அதை விட்னஸ் பண்ணிட்டாங்க. அவர் தனியா ஒரு டீச்சரா மட்டும் இருக்கல, ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டா மட்டும் இருக்கல, ஒரு டீனா இருக்கல, ஒரு வைஸ்-சான்சலரா இருக்கல. மனிதாபிமானத்தோட யாருக்கெல்லாம் அவருக்கு உதவி செய்யலுமோ அந்த உதவியை அவர்கள் கேட்காமலே அவர்களுக்கு தேவை அறிந்து உதவி செய்தவர். அந்த வகையில ப்ரொஃபசர் சுதர்ஷன் கூறியது போல நானும் எனக்கும் அவர் ஒரு மற்ற வகைகளை விட என்னுடைய கரியர்ல அவர் ஒரு பெரிய உதவி செய்திருக்கார். 91 நவம்பர்ல எங்களுக்கு ஃபைனலி டெசர்டேஷன் பிரசன்டேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் எங்களுக்கு, அப்ப நாங்க கொஞ்சம் மெம்பர்ஸ் தான், எங்களுக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் டெம்பரரி அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். நான் அனிமல் சயின்ஸ்ல ஸ்பெஷலைஸ் பண்ணியிருந்தேன்.
அந்த நேரம் சுப்பிரமணியம் சார் டீனாக இருந்தவர். சுப்பிரமணியம் சார் வந்து அவர் இன்னொரு நல்ல ஒரு மனிதர். ஆனால் அவர் இதை கொஞ்சம் சீரியஸ்னஸ் குறைன்னு சொல்லலாம். அப்ப அவர் என்ன அனிமல் சயின்ஸுக்கு போடியில என்ன எக்கனாமிக்ஸுக்கு போட்டிருந்தது. பவானி என்ற அனிமல் சயின்ஸுக்கு போட்டிருந்தது. அவ எக்கனாமிக்ஸ் ஸ்பெஷலைஸ் பண்ணினவர். அப்ப டிஎஸ் ஆபீஸ்ல வச்சு சார் கூப்பிட்டு எங்களுக்கு சொன்னவர், உங்களை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போட்டிருக்குன்னு சொல்லி. அப்ப எனக்கு கொஞ்சம் அது டிஸப்பாயின்மெண்ட் மாதிரி. பட் அந்த நேரம் கதைக்கிற அளவுல நாங்க இல்லை. நாங்க எல்லா டீச்சர்ஸுக்கும் சரியான ரெஸ்பெக்ட் கொடுத்தனாங்க. ரவீந்திரநாத் சாருக்கு அது விளங்கிட்டுது. சார் உடனே அதுல வச்சு சார் உடனே கதைக்கல, ஜேலிங்க வதனி அனிமல் சயின்ஸ்ல தான் ஸ்பெஷலைஸ் பண்ணினவ சொல்ல சுப்ரியம் சார் சார் ஆல் ஆஃப் சடன் என்ன அனிமல் சயின்ஸுக்கு போட்டுட்டு பவானிகிட்டையும் கேட்டவர். அவர் சொன்னார், ஓம் சார் நான் எக்கனாமிக்ஸுக்கு போறேன்னு சொல்லி. இன்று வரைக்கும் அந்த பெர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் என்றது உங்களுக்கு தெரியும், ஏஷியன் கண்ட்ரியில அது ஒரு என்னோட ஒரு லக் எங்களோட விடாமுயற்சி எல்லாத்தையும் சேர்ந்தது உண்டு. அந்த வகையில் இன்று வரைக்கும் நான் இந்த உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு சொன்னா அதுக்கு கிளராக இருந்தவர் ரவீந்திரநாத் சார். அதே போல மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட மற்ற ஃபாலோவர்ஸ் சொன்ன மாதிரி அவர் எங்களுக்கு ஒரு லெட்டர், அந்த லெட்டர்ல ஆரம்ப படிகளா இருந்தவர் ரவீந்திரநாத் சார்ன்றதை யாராலையும் மறக்க இயலாது. அவர்கிட்ட காலத்துல இருந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த ஆரம்ப படிகள் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு அடுத்த படிகளை கிடைக்க இயலாது. அந்த வகையில எங்களுக்கு ஆரம்ப படியா இருந்து ராஜேந்திரா சார், நசீர் அஹமத் சார், அனந்த் சார் அவர் சொன்னது போல ஸ்டூடெண்ட்ஸ் லைக் குடிங்க பிறகு எங்களுக்கு ஒரு ஹார்மோனியான ஒரு என்வாயன்மெண்ட் இருந்தது. ஒரு கெட் டுகெதர், ஒரு பர்த்டே பார்ட்டி, இல்லாட்டி எங்கேயாவது ஒரு இவெண்ட் நடந்தா எங்களை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது, அப்படியான ஒரு அப்படியான ஒரு ஹார்மோனி எங்களுக்கு அந்த நேரம் இருந்தது. இப்ப அப்படியான ஒரு ஹார்மோனியை காண்றது எங்கேன்றாலும் கஷ்டமா இருக்குது. எல்லாரும் அவையோட பிஸி. அந்த வகையில ரவீந்திரநாத் சார் மற்ற எல்லாரும் நினைவு கூர்ந்தது போல அது ஒரு உண்மையாக அது ஒரு பாஸ்டிங் இல்ல, ஒவ்வொருத்தையும் அடிமனத்துல இருந்து வந்த அவையின் உண்மையான வெளிப்பாடு என்றுதான் நான் சொல்லுவேன். அந்த வகையில சார் நானும் சார் இருந்து ஒரு பெரிய உதவியை பெற்றிருக்கிறேன். சார் இழப்பு மட்டும் சொன்ன மாதிரி தனியா அவைட்ட குடும்பத்துக்கு மட்டுமில்ல, பெருந்தொகையான மக்களுக்கு ஒரு பெரும் இழப்பு. அந்த இழப்பு அந்த குடும்பத்துக்கு பெரும் பாதிப்பை கொடுத்திருக்கும். அந்த குடும்பத்துக்கு அது ஒரு மாறாத ரணமாக இருக்கும். இறைவன் அந்த குடும்பத்துக்கு அந்த ரணத்திலிருந்து விடுவதற்குரிய மன வலிமையை கொடுக்கணும் என்று கேட்டுக்கொண்டு சார் ஆத்மா எப்பயோ சாந்தி அடைஞ்சிருக்கும் என்று என்ற ஒரு எடுகோள். அவர் இன்னொரு உன்னதமான பிறப்பை எடுத்து தன் சேவையை தொடர்றாரோ என்ற ஒரு எண்ணமும் எனக்குள்ள இருக்கிறது. சார் ஆத்மா சாந்தி அடையவும். அதே நேரம் நான் AGROS 20ல நான் இல்லை, ஆனா இந்த நன்றி கொண்டாருக்கு முடிவுண்டாம் இல்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு சொல்வார்கள். அந்த வகையில அவங்க ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில விட்டு வேறு வேறு இடங்களுக்கு போய் நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் சார் அந்த ஈடுபாட்டை உணர்ந்து அவர் எங்களுக்கு செய்த உதவியை உணர்ந்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்த இந்த AGROMATESக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ப்ரொஃபசர் சின்னையா. உண்மைதான், அந்த காலத்துல நாங்கள் ஒரு ஒரு கல்வி சமூகமாகத்தான் இருந்த நாங்கள். அந்த சமூக பண்பாடு எப்பயும் இல்லாம போவேக்குள்ள, அந்த அந்யோன்யங்கள் குறையக்குள்ள எங்களுக்கு எல்லாத்துலயும் ஒரு பிடிப்பு வராது. அது உண்மை. நல்ல வடிவா சொன்னீங்க ப்ரொஃபசர் சின்னையா. தேங்க்யூ. டீன் ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ், நான் பாலசிங்கம் சுகுமார் அவர்களை அழைக்கும் போது நான் ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்ல வேண்டும் என்னென்று சொன்னால், அந்த 10வது நிறைவு ஆண்டை மிகச் சிறப்பாக முன்னின்று அது ஒரு வெர்ச்சுவலா இல்லாமல் அது நேரடியாக செய்த அந்த பெருமை திரு சுகுமார் அவர்களை சாரும். அதற்கான நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு உங்களது உரையை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. முதலில் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். முதலில் குடும்பத்தாருக்கு என்னுடைய வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அக்ரோபேட் குழுவினருக்கும் ஜெயக்குமார், அன்பரசி ஆகியோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் தெரிவித்து, நீண்ட காலத்தின் பின் இங்கு
பலரை காணக்கூடியதாக இருக்கிறது. எல்லோருடைய அன்புக்கும் அல்லது அவர்களை காண்பது ஒரு ஒரு மாபெரும் மனிதனை நாம் நினைவு கொள்கிற இந்த சந்தர்ப்பத்தில் எல்லோரையும் பார்ப்பது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே நம்மை எல்லோரையும் இந்த சந்தர்ப்பத்திலே சந்திக்க வைத்திருக்கிறார் அவர். நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு திருக்குறளில் மிக அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். சிறகில் இருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்று பிரமிழ் என்கிற நம் நாட்டு கவிஞன் சொல்வான். ஒரு கனவின் மீதியாய் கலைந்து போன வாழ்க்கை ஒரு பட்டாம்பூச்சியின் சிறகசைப்பில் உதிரும் வண்ணத்துகள்களாய் காலப் பெருவழியில் தனித்தொலிக்கும் குரலாய் அது ஒலித்து கொண்டே இருக்கிறது என்று மைக்கேல் கொலின் என்கிற கவிஞன் பேராசிரியர் பற்றி பாடியிருப்பார். பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் எனக்குமான நெருக்கம் 1992 நான் கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளராக நியமனம் பெற்ற பின் ஒரு கலா ரசிகராகவே அவர் எனக்கு அறிமுகமானார். நாங்கள் நடித்த புதியதொரு வீடு நாடகம் முடிந்த பொழுது அவர் அதை பாராட்டிய விதம் அவருக்கும் எனக்குமான நெருக்கத்தை ஏற்படுத்தியது. 1995 ஆண்டு மட்டக்களப்பில் இருந்து கலைப்பீடம் வந்தாறுமுலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்ட பொழுது அப்பொழுது பீடாதிபதியாக இருந்த ரவீந்திரநாத் சார் அவர்கள் கலைப்பீடத்துக்கான பல அறைகளையும் பல இடங்களையும் விவசாய பீடத்திலிருந்து எங்களுக்கு ஒதுக்கி தந்து மனம் வந்து ஒதுக்கி தந்தார். அதே வேளையில் இந்து நாகரிகம் என்கிற கற்கையை உருவாக்கிய பொழுது விவசாய பீடத்தில் இருந்து ஒரு விரிவுரையாளர் பதவியை அதற்கு தற்காலிகமாக பயன்படுத்துவதற்கும் அவர் ஏற்பாடு செய்திருந்தார். நுங்கலைத்துறை நடத்திய எல்லா விழாக்களிலும் அவருடைய சமூகம் இருந்தது. சமூகம் மாத்திரமல்ல, அந்த விழாக்களுக்கு வந்து விமர்சன பூர்வமான கருத்துக்களையும் எப்படி அவற்றை நாம் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற வகையிலான ஆலோசனைகளையும் அவரிடமிருந்து வந்தன. அதுபோலவே கடைசியாக நடத்தப்பட்ட, நான் இருக்கிற பொழுது நான் பீடாதிபதியாக இருந்த காலத்தில் நடத்தப்பட்ட உலக நாடக தின விழா அவர் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பித்திருந்தார். அது இப்பொழுதும் என் கண்முன் விரிந்து கிடக்கிறது. எத்தகைய பதவிகள் வந்தாலும் தான் ஒரு பேராசிரியர் என்பதை அவர் மறந்ததே கிடையாது. விரிவுரை மண்டபங்கள் அவரால் சிறப்பு பெற்றன. துணைவேந்தராக கடமையாற்றிய காலங்களிலும் அவர் விரிவுரைகளில் கவனம் செலுத்தியிருந்தார். பல்கலைக்கழக பதவிகளால் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பணக்கொடைகளை பெற்றுக்கொண்டு பலர் மாணவர் கல்வியில் அக்கறை இல்லாமல் இருக்க மாணவர்களை மையப்படுத்திய நடவடிக்கைகளிலேயே கவனம் செலுத்தியவர் நம்முடைய பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள். நானும் அவரும் ஒரே காலத்தில் பீடாதிபதியாக இருந்தபோது பின்னர் அவர் துணைவேந்தர் பொறுப்பை ஏற்றார். எல்லா பீடங்களையும் சமமான கண்ணோட்டத்தில் பார்த்தவர் அவர். குறிப்பாக அன்றைய காலகட்டத்தில் கலைப்பீடம் வசதிகள் மிக குறைந்த பௌதீக வளங்களை அருகலாக கொண்டிருந்தது. கலைப்பீடத்துக்கான நிரந்தர கட்டிடம், கலையரங்கு ஆகியவற்றுக்கான அனுமதிகளை பெறுவதில் கலைப்பீடாதிபதி என்ற முறையிலே எனக்கு மிகுந்த ஒத்தாசையாக இருந்தார். அதே போலவே புதிய விரிவுரையாளர்களை பெற்றுக்கொள்வதற்கும் பேராசிரியர் பதவியிடங்களை பெற்றுக்கொள்வதற்கும் அவருடைய பங்களிப்பு மிக கனதியாக இருந்தது. உபவேந்தராக பொறுப்பேற்ற பின் பல்கலைக்கழக வளர்ச்சியில் அவர் பங்கு முக்கியமானது. மருத்துவ பீட ஆரம்பம், அதனோடு இணைந்த நடவடிக்கைகள் இங்கு மிக முக்கியம் பெறுகின்றன. விஞ்ஞான பீட கட்டிட முழுமை, கணனி கூடம், வர்த்தக முகாமைத்துவ பீட கட்டட தொகுதியின் ஆரம்பம், விளையாட்டு மைதான புனர் நிர்மாணம், புதிய மாணவர் விடுதிகள், மட்டக்களப்பில் மருத்துவ பீட கட்டட தொகுதி என அவர் சாதனைகள் பல. 2004 ஆண்டு சுனாமி ஏற்பட்ட பொழுது அவர் நிவாரண நடவடிக்கைகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார்.
என் மகளை பறிகொடுத்த நாட்கள் அவை. அவரும் அவர் மனைவியும் அடிக்கடி என் வீட்டுக்கு வந்து என்னையும் என் மனைவியையும் ஆறுதல் படுத்தியமை மாறாத நினைவுகளாய் எப்பொழுது. 2006 ஆண்டு மூதூரில் இருந்து அகதிகள் பெருமளவில் வந்த நேரம் அந்த அகதிகளுக்கு புனர்வாழ்வு அளிப்பதிலே மிகுந்த அக்கறையோடு தன்னுடைய பொக்கெட்டிலிருந்து கூட பணத்தை எடுத்து தந்து அவர்களுக்கு உதவி செய்தார். தன்னுடைய சகோதரர்கள் லண்டனில் இருந்து அவர்களிடமிருந்து உதவிகளை பெற்று அந்த மக்களுக்கு உதவி செய்தவர். எவ்வளவோ நினைவுகள் கடந்து செல்கின்றன. கடைசியாக நானும் அவரும் ஒரு விழாவிலே அதிதிகளாக கலந்து கொண்டோம். 2006 ஆண்டு செப்டம்பர் 30 அன்று இரவுதான் நான் கடத்தப்பட்டேன். அன்றிரவே நான் ஒரு திசையறியாத திகைப்பூண்டுக்குள் தள்ளப்பட்டேன். அந்த நேரம் என்னுடைய உயிரை காப்பாற்றியவர் அவர் பதவி விலகினால்தான் என்னை விடுதலை செய்வதாக கடத்தியவர்கள் கூறினார்கள். என்னை அவரோடு கதைக்க வைத்தார்கள். பேராசிரியரோடு என்னை கதைக்க வைத்தார்கள். நான் என்னுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நான் இந்த இடத்தில் அதை சொல்ல வேண்டும். நீங்கள் பதவி விலகினால்தான் நான் உயிர் பிழைக்க முடியும் என்று நான் அவரிடம் சொன்னேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். நான் உடனடியாக பதவி விலகிறேன் என்று அந்த கடிதத்தையும் உடனடியாக அவர் கிராண்ட் கமிஷனுக்கு அனுப்புவதாக சொன்னார். அதன் பின்பு நடந்தவைகள் பல. கடைசியாக அவரை நான் லண்டனுக்கு வெளியேற வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அவருடைய தெய்வலை வீட்டுக்கு சென்று சொன்னேன், சார் நான் போகிறேன், எனக்கு இங்கே இருக்க முடியாது, நீங்களும் எங்கேயாவது இந்த நாட்டை விட்டு செல்லுங்கள் என்று சொன்னேன். சொல்லிவிட்டு தான் நான் லண்டன் வந்தேன். ஆனால் 2006 டிசம்பர் 15 பேரதிர்ச்சியாக அந்த செய்தி வந்தது. உண்மையிலே சொல்லுகிறேன், பேராசிரியர் ரவீந்திரநாத்துக்கும் எனக்குமான உறவு கடைசி ஒரு 3-4 வருடங்கள் தான் மிக நெருக்கமாக இருந்தது. இன்று வரை அந்த இழப்பின் இருந்து நான் விடுபடவில்லை. எப்பொழுதுமே அவரை நினைத்தால் எனக்கு கண்கள் பனிக்கும். அபிராமியோடு அடிக்கடி பேசுகின்ற வாய்ப்பு அடுத்தது எப்பொழுதும் சில வேளை நான் பேசுவேன். இந்த மலர் அவருக்காக அவரது 10வது ஆண்டிலே அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஒத்துழைப்போடு அதை தொகுக்கக்கூடியதாக இருந்தது. அவர் நினைவாக நாம் நிறையவே செய்ய வேண்டும். அதற்கு இந்த குழுவினர் இந்த முயற்சிகளை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும். என்னையும் இந்த இடத்திலே பேச அழைத்தமைக்காகவும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காகவும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவரது இனிய நினைவுகளோடு. நன்றி சுகுமார் அவர்களே. சில விஷயங்களை மீட்டு பார்க்கக்குள்ள ஜீரணிக்க முடியாது. லண்டனில் பாரிஸ்டராக இருக்கும் மிஸ்டர் ராஜ் குலராஜ் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்கின்றேன். Thank you. Thank you for the opportunity to speak on behalf of the AGROMATES and the experience I had with Dr. Raveendranath at the time, and then they became a professor of the university, and he became a Vice-Chancellor of the university. I was in Eastern University of Sri Lanka in 1987 to 88 batch, and Anparasy and all the others is my batchmates. It's very emotional today because it's my dad's death anniversary. I know how hard it is for Abrami and their families so remembering Dr. Raveendranath. So let me speak in Tamil. Enakkum
ரவீந்திரநாத் சேருக்குமான உறவு சிரேஷ்ட மாணவனாக நான் இருந்த போது கனிஷ்ட மாணவன் ஒருவருக்கு நான் பகுடிவதையினூடாக செய்த போது அவர் அன்றிரவே திருவண்ணாமலைக்கு சென்று விட்டார். அதை அறிந்த ரவீந்திரநாத் சார் அவர்கள் என்னை கூப்பிட்டு யூ ஷுட் பி டூயிங் திஸ், எனக்கு அவர் அறிவுரை சொல்லி கண்டித்து என்னை அனுப்பி வைத்தார். அதன் பிற்பாடு 1990ஆம் ஆண்டோடு நான் அந்த பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியேறி லண்டனுக்கு 1992ஆம் ஆண்டு வந்து இறங்கினேன். அதன் பிற்பாடு நான் நினைக்கிறேன் 2000 ஆண்டுக்கு முன்பாக அவர் லண்டனுக்கு வருகை தந்து போஸ்ட் டாக்டரேட் அவருடைய படிப்புக்காக வந்திருந்த காலத்திலே அவரை அறிந்து நான் அவருடைய குரோய்டனில் இருந்தார். அப்பொழுது அவருடைய வீட்டுக்கு அழைத்து நான் அவரை அழைத்தேன். அவர் சொன்னார் இல்லை என்ன வருமாறு. அங்கு சென்ற போது அவரிடம் நான் உணவு பரிமாறி 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக அவரது வீட்டிலே அவரது குழந்தைகளோடு அவருடைய மனைவியோடு எல்லோரும் அன்பாக பழகி ஒரு மாணவன், பழைய மாணவன் என்றும் ஒரு விரிவிரியாளர் என்ற உறவை தாண்டி அதற்கு அப்பால் அவர் என்னோடு நன்றாக பழகினார். இதற்கு முன்பாடு 1994ஆம் ஆண்டு நான் லண்டனிலே பிஎஸ்சி ஆனர்ஸ் இன் பிசினஸ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம்ஸ் என்கிற கற்கனரியை கற்பதற்காக சிட்டி யூனிவர்சிட்டி லண்டன்ல படிப்பதற்கு எனக்கு அனுமதி தேடிய போது அவர்கள் அனுமதி தர மறுத்தார்கள். ஏனென்றால் எனக்கான அந்த தகமைகளை நான் ப்ரூவ் பண்ண முடியாமல் இருந்தது. அந்த நேரத்திலே நான் டாக்டர் ரவீந்திரநாத் சார் அவர்களோடு அப்போது பீடாதிபதியாக இருந்த காலத்திலே தொடர்பு கொண்டேன். அவரோடு தொடர்பு கொண்டு இணைப்பை எடுத்த போது அங்கிருந்து எனக்கு ஒரு கேரக்டர் சர்டிபிகேட்டை எழுதி அதற்கான 1ஆம் ஆண்டை இவர் கல்வியை கற்று முடித்திருக்கிறார், இவருக்கு நீங்கள் கொடுக்கலாம் என்பதற்கு கொடுத்த அந்த கடிதம் இன்னும் என்னுடைய கையிலேயே இருக்கிறது. அதற்கு பிற்பாடுதான் எனக்கு அனுமதி அளித்தார்கள். அதற்கு பின்பு அவர் இங்கே லண்டனிலே இருந்த காலத்திலே அதை நாங்கள் உணவரை கொண்டு கொண்டிருக்கின்ற போது என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னார். எனது உயிருக்கான ஆபத்து கிழக்கிலே பல்கலைக்கழகத்திலே நான் இருக்கின்ற காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறது, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியலாம், இங்கேயே தங்கிவிடுவோமோ என்றெல்லாம் என்னோடு வளவளாவினார். அப்படி இருக்கிற போது நான் சொன்னேன், நீங்கள் பொலிட்டிக்கல் அசைலம் கேளுங்கள், அதற்கான வழிகளை நான் செய்து தருகிறேன், நீங்கள் இந்த நாட்டிலேயே தங்கிவிடலாம், நீங்கள் இந்த நாட்டிலேயே ஒரு கல்வியை உங்களுக்கு படிப்பதற்காக அவர் தொடர்ந்து முடித்து இங்கேயே ஒரு லெக்சரராக வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது, நீங்கள் இருங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவர் மறுத்துவிட்டார். அவர் சொன்னார், என்னுடைய உயிரை விட நான் கல்வி கற்ற காலங்களிலே அங்கே நான் யாருக்கு சேவை செய்ய வேண்டுமோ எவ்வாறு செய்ய வேண்டுமோ என்பதை நான் அங்கு செல்ல வேண்டும் என்று அவர் கட்டாயமாக இருந்தார். கடைசி வரையும் இவ்வளவத்தையும் கதைத்து விட்டும் கூட அவருடைய மனநிலை எப்படி இருந்ததென்றால் இங்கே தங்குவதற்கான அந்த மனநிலை இருக்கவில்லை. ஆனால் அவர் நினைத்திருந்தால் தன்னுடைய உயிரை இன்றைக்கு காப்பாற்றி இந்த மண்ணிலே இருந்திருக்க முடியும். ஆனால் அதற்கு அப்பால் நமது மக்களுடைய சேவையையும் மனப்பானையும் மாணவர்களுடைய நினைத்து பதவிக்காக ஆசைப்படாது, எல்லோரும் நினைக்கலாம் பதவிக்காகத்தான் அவர் ஆசைப்பட்டார் என்று, அப்படி அல்ல, பதவிக்காக ஆசைப்படாது அவர் மீண்டும் கிழக்கு பல்கலைக்கழகம் சென்றார். அவருடைய அவர் அன்று காணாமற் போன சம்பவத்தை நான் தமிழ்வினூடாகத்தான் முதலாக அறிந்தேன். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தாரோடையோ எனக்கு தொடர்புகள் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே அந்த குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்காக அக்ரோமேட்ஸ் சார்பாக அனைவருக்கும், குறிப்பாக ஜெயக்குமார் அன்பரசி அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். இந்த நேரத்தை எனக்கு தந்து என்னுடைய அதாவது என்னுடைய துர்க்கத்தை இந்த சந்தர்ப்பத்திலே பகிர்ந்து கொள்வைக்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி குலராஜ். Dr. Vaithehi sir, he was a senior lecturer at Department of Chemistry. Now he's working as a scientist in Canada. I would like to invite Dr. Vaithehi sir
உண்மையிலே நீங்கள் எல்லாம் நீண்ட காலங்களின் பின்னர் பல முகங்களையும் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய இந்த ரவீந்திரநாத் சாரின் நினைவாஞ்சலி கூட்டத்திலே எல்லோரும் சொன்ன மாதிரி நானும் ரவீந்திரநாத் சாரை சந்தித்தது ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். நாங்கள் அனைவரும் நான் அந்த நேரம் புதிதாக 1996 கிழக்கு பல்கலைக்கழகத்திலே இணைந்த போது எனக்கான ரெசிடென்ஸ் உதயமட்டத்தில் தந்திருந்தார்கள். அந்த உதயமட்டத்திலிருந்து பண்டாரமலைக்கு வருவதற்கு எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு பஸ் சேவை இருந்தது. அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் உதயமட்டத்திலிருந்து பண்டாரமலைக்கு வருவோம். அப்புறம் நான் உதயமட்டத்திலிருந்து பஸ்ஸில் வந்திருக்கும் பொழுது ரவீந்திரநாத் சார் வீட்டு வாசல்ல அந்த பஸ் நின்று ரவீந்திரநாத் சார் ஏறுகிறார். அப்ப அவர் ஏறும்போது எல்லா சீட்டுமே இடம் இருக்கவில்லை அவர் இருப்பதற்கு. அப்ப நான் சேர கண்டோன்னே அப்படி சொன்னார்கள், டாக்டர் ரவீந்திரநாத்ன்னு சொன்னார்கள். அப்ப நான் சேர கண்டோன்னே எழுந்து அவருக்கு ஒரு இடம் கொடுத்தேன். அவர் வளமையாக சிரிப்பூட்டும் கதைகளாக இருக்கக்கூடியவர் என்றதை அன்றைய நான் அறிந்து கொண்டேன். நான் எழுந்து நின்ற பொழுது அவர் அருமையாக சொன்னார், இருடாப்பா நான் பிரெக்னன்ட் இல்லை, நீ இந்த வண்டியை பார்த்துட்டு பிரெக்னன்ட் நினைக்கிற பொழுதுக்கு அது அப்படி இல்லை, அதை கொழுப்பு வண்டி தான் நீ இருண்டார். அப்பொழுதுதான் அவரது முதலான அறிமுகமே என்னை ஒரு சந்தோஷமான நிகழ்வுக்கு இட்டு சென்றது. ஏன்னா நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது அங்கு படித்தவர்களுக்கு தெரியும், சாதாரணமானவர்களுக்கும் சாதாரண யூனியர் விரிவுரையாளர்களுக்கும் ஒரு முன்னுக்கு ஒரு டாக்டரை போட்டால் அவர்களுக்கு முறையில் எணி வைத்தாலும் வெட்டாத தூரத்தில் தான் இருந்தோம். இப்போ இங்கு வந்த பொழுது டாக்டர் ரவீந்திரநாத் என்று நான் ஒரு முதலாக பல்கலைக்கழகத்தை சேர்ந்த என்னை இருடாப்பான்னு சொல்லி கதைத்தது எனக்கு அந்த அந்யோன்யம் நன்கு பிடித்து கொண்டது. ஸோ அதன் பின்னர் பல சந்தர்ப்பங்கள்ல அவருடன் நான் பழகினேன். அவர் மேலே அவர் வைஸ் சான்சலர் வந்த பிறகுதான் அவர் தான் என்னை ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரியாக நியமித்தவரும் அவர் தான். அதன் பின்னர் நான் சிறிது காலம் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டாக இருந்தேன் ரவீந்திரநாத் சார் இந்த காலத்திலும். அதை விடவும் இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் குறிப்பிடலாம். அப்பொழுது பேராசிரியர் மூக்கையா அவர்கள் தான் வைஸ் சான்சலர் இருந்தவர். அந்த நேரம் யூகேக்கு போவதற்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து மாஸ்டர் டிகிரி செய்வதற்கு எனக்கு அவர் மூக்கையா என்னை நாமினேட் பண்ணியிருந்தார். ஆனாலும் அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பதற்கு ஒரே ஒரு நாள் தான் இருந்தது. அன்றைக்கு தான் எனக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைத்தது. இதனிடையில ப்ரொஃபசர் மூக்கையா ஒரு மீட்டிங் காரணமாக ப்ரொஃபசர் ரவீந்திரநாத் தான் ஆக்டிங் வைஸ் சான்சலர் நியமித்துட்டு போயிருந்தார். அப்ப அந்த ஃபார்மை நான் என்ன செய்ய வேண்டியது ரவீந்திரநாத் சாருடன் கைத்தனர் சொன்னார், நீ இன்றைக்கு 20 என்றப்பி காலையில சைன் பண்ணித்தான் நான் ஆக்டிங் வைஸ் சான்சலர் நான் சைன் பண்ணி போட்டு நாளையே கொழும்புக்கு போறேன், நான் கொண்டே ஜுடிஷியல நேரடியாக கையளிப்பேன்னு சொன்னேன். அப்ப ஒரு இரவிலேயே நான் அதை அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்பி அவரிடம் கையெழுத்த அவர் அடுத்த நாளே பின்னேறத்துக்கு இடையில் கொண்டு போய் அதை கையெழுத்திருந்தார். அப்படி தனிப்பட்ட முறையிலே அவ்வாறான உதவிகள் எல்லாம் செய்யக்கூடிய பெரும் பதவியில் இருக்கக்கூடியவர்களை காண்பதா மிகவும் அரிது. அவர்களில் ஒருவர் தான் பேராசிரியர் ரவீந்திரநாத். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே நான் தவிர்க்க முடியாத காரணத்தால 2000 ஆண்டு யாழ்ப்பாணம் செல்ல வேண்டிய நிலைமை. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், கப்பலில் தான் போகலாம், போனால் வரையிலாத வந்தால் போகலாத என்ற நிலைமை. நான் தவிர்க்க முடியாத காரணத்தில் நான் வர முடியாம போய்விட்டது. அப்பொழுது எனக்கு யூனிவர்சிட்டியில இருந்தெல்லாம் கடிதம் அனுப்பினார்கள் உடனடியாக சமாளிக்கவும், இல்லாவிட்டால் வேலை காலியாக என்ற மாதிரி. ஆனால் நினைத்தவுடன் வர முடியவில்லை. அப்பொழுது சிறிது காலம் நோபே லீவில் என்னை போட்டு விட்டார்கள். அதன் பின்னர் நான் திரும்பி வந்து ரவீந்திரநாத் காயத்தின் இதுதான் பிரச்சனை, நான் 15 நாள்ல வாரன்னு போனான், வர முடியல, ஒரு மாதம் ஆயிட்டது.
கப்பல் பிரச்சனையாலேன்னு சொல்லி அவர் தான் அதெல்லாம் பிரச்சனையில நான் கதைக்கிறேன்னு சொல்லி அவர் தான் பிறகு கவுன்சில் எல்லாம் கழிச்சு அந்த எல்லாம் தீர்த்து எனக்கான சம்பளத்தையும் பே பண்ணக்கூடிய வசதியில செய்திருந்தார். வேற எந்த இவருக்கும் தனிப்பட்ட பிரச்சனை வந்தால் நேரடியாக தானே அதை பொறுப்படுத்தி செய்கின்ற அந்த தன்மையால தான் இன்றைக்கு நாங்கள் 15 ஆண்டுகள் நிறைவடைந்தாலும் இங்கே 75 பேர் கூடியிருக்கின்றோம் என்றால் அது பெரும் சாதனை. அது அவர் தன்னை வரலாற்றில் பதித்து சென்றிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. எனவே மீண்டும் நான் ஜெயக்குமாருக்கும் அன்பரசிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி. நன்றி டாக்டர் வாயிசன். மிஸ்ஸஸ் கலையரசி அவர்கள் இப்பொழுது நோர்வேயில் சயின்டிஸ்டாக இருக்கிறார். உங்களுடைய டைம். தேங்க்யூ. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரவீந்திரநாத் சரோட பழக கிடைத்த காலம் மிக குறுகிய காலம்தான். அவர் விவசாய உயிரியல் துறை தலைவராக இருந்த நேரம் நான் ஒரு துணை விரிவுரையாளராக அங்கே இணைந்து கொண்டேன். ஓராண்டு காலம் மட்டும் அங்கே பணிபுரிந்திருந்தாலும் ரவீந்திரநாத் சருக்கு கீழே நேரடியாக பணிபுரிய கிடைத்ததால அவரை பற்றி நன்கு அறிந்து கொள்ளவும் அந்த நல்ல மனிதருடன் பழகுவதற்குரிய வாய்ப்பும் அவரிடமிருந்து பல நல்ல விடயங்களை கற்றுக்கொள்ளவும் ஒரு வாய்ப்பாகவும் அது அமைந்திருந்தது. அவர் எல்லோருடனும் இனிய முகத்துடனும் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் அன்பாக பேசி பழகுவதை பார்த்திருக்கிறேன். தான் ஒரு துறை தலைவர் என்ற எந்த ஒரு அதிகார தோரணையும் இல்லாமல் என்னுடனும் மிகவும் நட்பாக பழகி வந்தார். அவரிடம் பல நல்ல ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள முடிந்திருக்கிறது. மற்றவரின் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்டவராக இருப்பதால் தானாகவே முன்வந்து பல நல்ல அறிவுரைகள் தருவார். அது மட்டுமல்ல, நகைச்சுவையாக பேசக்கூடியவர். நான் அங்கு வேலை செய்த அந்த காலத்தில் அவரும் நிமால் மிஸ்ஸும் நானும் ஒரே அலுவலக அறையில் அமர்ந்திருப்போம். அப்பொழுது அவர் கூடும் நகைச்சுவை கலந்த பேச்சுக்களுக்கு நிமால் மிஸ் விழுந்து விழுந்து சிரிப்பது இப்பொழுதும் என் கண்ணில் தெரிகிறது. அவர்கள் இருவரையுமே இழந்து விட்டோம். நிமால் மிஸ்ஸை இழப்பதற்கு முன் அவை லண்டனுக்கு போன நேரம் சந்திக்க முடிந்தது. ஆனால் ரவீந்திரநாத் சரை நான் அதற்கு பிறகு சந்திக்கவே இல்லை. நான் நோர்வேக்கு வந்த பிறகு அவரிடம் ஒரு ரெஃபரன்ஸ் லெட்டர் கேட்டிருந்தேன். அப்போது அவர் வேலைக்கு விண்ணப்பிப்பதாக இருந்தால் பயன்படுத்துவதற்கு என்று ஒன்றும், மேற்படிப்புக்காக இருந்தால் பயன்படுத்த ஒன்றும் என்று 2 கடிதங்கள் அனுப்பி வைத்தார். 2லும் அவர் எழுதியிருந்தவை ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதருக்குமான குறிப்பிடக்கூடிய விடயங்களை எழுதி மிகவும் விரிவாகவும் எழுதி அனுப்பியிருந்தது. அவர் மற்ற ஒவ்வொருவருடைய முன்னேற்றத்திலும் காட்டும் அக்கறை எவ்வளவு உண்மையானதும் ஆழமானதும் என்பதை தெளிவுபடுத்துவதாக இருந்தது. நோர்வேயில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு அவர் 2 தடவைகள் வந்திருந்த போது மறக்காமல் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அப்பொழுது நான் எங்கள் வீட்டுக்கும் வந்து செல்லும்படி அழைத்தேன். ஆனால் அவர் வந்திருந்தது குறுகிய பயணமாக இருந்ததாலும் அவர் வந்திருந்த இடமும் நாங்கள் இருந்த இடமும் தொலைவில் இருந்ததாலும் சந்திக்க முடியாமல் போனது. பரவாயில்லை, அடிக்கடி இங்கே வர வேண்டி இருக்கும், அப்பொழுது அடுத்த முறை வரும்போது சந்திக்கலாம் என்று கூறி சென்றார். ஆனால் அந்த அடுத்த முறை வரவில்லை. அவரை பற்றிய அதிர்ச்சியான செய்தி மட்டுமே வந்து சேர்ந்தது. அது ஒரு துயரமான சம்பவம். நான் அங்கே பணிபுரிந்த காலத்தில் அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவி, பிள்ளைகள், அவர்கள் அப்பொழுது குழந்தைகளாக இருந்தாலும் கூட என்னுடன் அன்புடன் பழகினார்கள். மறக்க முடியாது. இப்படி எத்தனையோ நினைவுகள், நிகழ்வுகள் எல்லாம் உள்ளன. எல்லாவற்றையும் விரிவாக பேசுவதற்கு நேரம் இல்லை.
இப்படி ஒரு நல்ல மனிதரின் உயர்ந்த பண்பாளரை பற்றி சில வார்த்தைகள் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க்கை என்பது மற்றவர் மனதில் எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அவ்வளவு காலத்துக்கு வாழ்க்கை தொடரும். அந்த வகையில் பார்த்தால் எங்கள் எல்லோருடன் நினைவிலும் நிறைந்திருக்கும் நிலைத்திருக்கும் ரவீந்திரநாத் சார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருப்பார். நன்றி. நன்றி கலையக்கா. திரு தங்கவடிவேல் அவர்கள், நான் நினைக்கிறேன் நான் அறிந்த காலம் தொடக்கம் சாரோட சேர்ந்து வேலை செய்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தை இந்த கல்விபான்கள் முன்னிலையிலே நான் கதைப்பதற்கு ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு என் சிறந்தாழ்த்த வணக்கத்தை தெரிவித்து உங்கள் முன் எங்கள் பேராசானவர்கள் பற்றிய சிறு குறிப்புகளை முன்வைக்கலாம் என நினைக்கிறேன். இன்று காலையில் என்னுடைய உறவுக்காரர்களுடன் சர்வோதயம் ஸ்தாபனத்துக்கு சென்றிருந்தேன். அந்த இணைப்பாளராக பணிபுரியும் மிஸ்டர் கரி என்பவர் என்னை கண்டவுடன், ஐயா நீங்கள் ஓய்வு எடுத்து விட்டீர்களா? இல்லை, எனக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. நீங்கள் ரவீந்திரநாத் சேருடையும் அருள்நந்தி சேருடையும் வேலை செய்த நீங்கள் ஓய்வு பெற்ற உடன் எங்கள் நிறுவனத்துக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடிய வேதனம் தந்து உங்களை நாங்கள் வேலைக்கு அமர்த்துவதற்கு உடன்படுகிறோம், நீங்கள் சம்மதித்தார் வரலாம் என்று சொன்னார். இதை என்ன இந்த கூற்று எதை எடுத்து காட்டுகிறது என்று நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். ரவீந்திரநாத் சேர் அவர்களுடைய சேவை காலத்தில் நீங்கள் ஜெயக்குமார் சார் குறிப்பிட்டது போல் மிச்சம் கூடிய காலம் கரடிய நாரிலே ஆரம்பித்த எங்கள் உறவும் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேலாக நீடிச்சது. இப்போது 3 நிமிடங்கள் தந்து சேரை பற்றி கதைக்க சொன்னால் நான் என்னத்தை கதைப்பேன்? சேருடைய குடும்பத்தாரை பற்றி கதைக்கிறதா? அவர் படிப்பிச்ச பிள்ளைகளை பற்றி படிப்பிக்கிறதா? என்னத்தை பற்றி கதைக்க முடியும்? அந்த வகையிலே சேரவர்கள் இங்கே விட்டு சென்ற தக்கார் தகவிலார் தம் மெச்சத்தால் காணப்படும் என்று வள்ளுவர் கூறியதற்கு அமைவாக அவருடைய வாரிசு, அவர் எச்சம் என்று குறிப்பிடுவது ஒன்று அவருடைய பிள்ளைகளையும் மற்றது கல்வி வாரிசுகளும். இன்று நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும், எங்கள் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த மாணவர்கள் எத்தனை பேர் சிரேஷ்ட விதிவுரையாளர்கள், எத்தனை பேர் பேராசான்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கைவிரல் வெட்டின் எண்ணிக்கை பார்த்தா தெரியும் எத்தனை பேர் என்பது. இன்னும் எத்தனை பேர் வர எத்தனைத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த விளிம்புக்கு வந்து நிற்கிறார்கள். அவர்கள் அனைவரும் சேருடைய மாணவர்கள். இந்த உலகம் பூராக சேர்ந்த மாணவர்கள் பல ஏன் இந்த வேக்சினை கண்டுபிடித்தவர்கள இருந்து விவசாயத்துறைக்கு நாட்டிலே இருந்து அரும்பணியாற்றி கொண்டிருக்கும் பலரை நான் கண்ணூடாக காண்கிறேன். அந்த வகையிலே சேர் அவர்கள் இங்கே விட்டு சென்ற எங்களுடைய நாட்டுக்கு, இந்த உலகிற்கு விட்டு சென்ற பங்களிப்பை நீங்கள் எல்லாரும் கண்ணூடாக காணலாம். சேர் என்டமோலஜி பூச்சிவியலை பற்றி தான் அவருடைய சப்ஜெக்ட் இருந்தது. பயிராக்கவியலில் அப்போதும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், குரோப் சயின்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு பொருத்தமான ஆள் இல்லை. பல மாதங்களாக அந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாடங்கள் வேக்கண்டாகவே இருந்தது. சேர் அந்த இதை தான் எடுத்து குரோப் சயின்ஸ் அந்த டைட்டிலை வாங்கி அந்த பிள்ளைகள் அந்த பாட நேரம் எங்கள்
ஆய்வுக்கூடத்துக்கு வரவழைத்து பல ஆண்டு காலமாக செய்தார். ஒரு ஃபேக்கல்டி தன்னுடைய சப்ஜெக்டை விட இன்னொரு சப்ஜெக்டுக்கு செய்தால் அதுக்குரிய வேதனத்தை பெற முடியாது. இன்னொரு ஃபேக்கல்டிக்கு போய் படிப்பிச்சா தான் அதுக்குரிய வேதனம் அங்கே எடுக்கக்கூடிய வசதிகள் இருந்தது. இருந்தும் பல ஆண்டு காலமாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தன்னுடைய பயாலஜி பாடம் போல அது நீங்க அனைவரும் அது படிச்சிருப்பேன் என்று நினைக்கிறேன். அதை ஈடு செய்தார். அதுக்கு பிறகுதான் அதுக்கு குரூப் சயின்ஸுக்கு அந்த சப்ஜெக்ட் மாறியது. மற்றது சார் ஹெட் அக்ரோனாமியா இருந்த காலம் தொடக்கம் டீன் அக்ரிகல்ச்சர், வைஸ்-சான்சலர், அதை விட யூடிஏ யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் அசோசியேஷன் செக்ரட்டரி, பிரசிடென்ட் அப்படியான பதவிகள் எல்லாம் இருந்த காலகட்டத்தில் தன்னுடைய டைம் டேபிள், தன்னுடைய நேர சுசி அந்த டைமுக்கு எங்களுடைய ஆய்வுக்கூடத்துக்கு வந்து அதை ஈடு செய்யக்கூடிய மாதிரி தன்னுடைய ஒழுங்குகளை மேற்கொண்டிருப்பார். அவர் விரிவுரைகளை ஆற்றிக் கொண்டிருக்கும் போதும் நீங்கள் பல பேருக்கு இது ஞாபகம் வரும். என்னை அழைப்பார் தங்க வடிவில் என்னுடைய புக் ஷெல்ஃபில் அல்லாத நூலகத்தில் தன்னுடைய மேசையிலே இந்த புத்தகத்தை எடுத்து இத்தனையாம் பக்கம் போட்டோ காப்பி, பல பேருக்கு இது ஞாபகம் வரும், போட்டோ காப்பி எடுத்து ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒவ்வொன்று கொடுங்க, தாங்க அதை மல்டிப்ளை பண்ணி தாங்களே எடுத்துக்கொள்வாங்க என்று சொல்லி அவருடைய நினைவாற்றல். நான் போய் அந்த புத்தகத்தை எடுத்து அந்த பக்கத்தை விரிக்கின்றார். அவர் சொன்ன அதே சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்குரிய போட்டோ காப்பி எடுத்துக்கொண்டு நான் உங்களுக்கு பல பேருக்கு படிச்ச உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொடுத்து அந்த மாதிரியான இதுகளை செய்வேன். அதன் பிறகு அவர் தொண்டு நிறுவனங்கள், அறந்தவை நிலையங்கள், பாடசாலைகள் இதுகளுக்கெல்லாம் காட்டிய சேவைகளை செய்த உதவிகளை நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. உண்மையில பியூட்டிஃபுல் டாக். உண்மையில அந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் கொண்டு வந்தீங்கள். திரு கேதீஸ்வர ராஜா அவர்கள் சார் இந்த 3வது பட்ஜெட் நினைக்கிறேன், அவர் பல நினைவுகளை வைத்திருக்கின்றார். இன்றைக்கு மறக்க முடியாத ஒரு நாள். நான் சாரை பற்றி நிறைய எல்லாரும் சொன்ன விஷயங்கள் தான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் அவர் எனக்கு செய்த சில உதவிகளை பற்றி நான் எல்லாரும் சொன்ன மாதிரி நானும் இதை இந்த நேரத்துல இன்றைக்கு அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அது ஒரு விஷயம். அவருடைய 10வது ஆண்டு நினைவு விழாவுக்கு போன நான் நேரடியாக பங்கு கொண்ட ஒரு அனுபவம் இருக்கிறது. சார் இப்ப இன்றைக்கு எனக்கு என்னுடைய ஆசான்கள் நித்தி சார், அகமத் சார், பிரேம்குமார் சார் எல்லாரும் இருந்தது கண்டது சந்தோஷம். அதே மாதிரி கனகாலத்துக்கு பிறகு தங்க வடிவேல், மோகன் எல்லாரையும் சந்தித்தது பெரிய சந்தோஷம். நீண்ட காலம் 30 வருடங்கள் இருக்கும் நினைக்கிறேன். நான் 3வது பேட்சாக போய்க்குள்ள ரவீந்திரநாத் சார் அப்ப இருக்கல. செகண்ட் இயர் முடியத்தான் சார் வந்தவர் பிஹெச்டி செய்துட்டு வந்தது. அப்ப எங்களுக்கு கொஞ்சம் கிளாஸ்ல அவரை கண்டால் கொஞ்சம் பயம் மாதிரி, அவரோட கொஞ்சம் பழகுறது, கொஞ்சம் மெட்டாக்களோட பழகுற மேல இது ஒரு கொஞ்சம் பயம் இருக்கும். அதனால இந்த பயம் வெளியில வந்தால் அவர் ஸ்போர்ட்ஸ் ஈவினிங்ல விளையாட வரைக்கல போர்டனா எல்லாம் வந்த அப்புறம் அந்த பயம் போயிட்டு அப்ப அவரோட கொஞ்சம் கூட பழகுற சந்தர்ப்பங்கள் கிடைச்சது ஃப்ரெண்ட்லியாக. அதே நேரம் வீட்டுக்கு போறது, அபியாக்கள் சின்னாக்களா இருக்கிறது, இப்ப கதைக்கிறது, அக்காவோட கதைக்கிறது, அப்படி கொஞ்சம் ஃபேமிலியா நாங்கள் அந்த 2 இயர்ஸ் நாங்கள் அங்க இருக்க பழகினது. அப்புறம் நான் ஒரு 14 இங்க இங்கிலாந்துக்கு திரும்பி 14 வருடங்களுக்கு பிறகு திரும்ப போய் சாரை சந்திச்சேன் நான் 2005. அப்ப அவர் விசியாக பதவியேற்ற நேரம். அப்போ கேட்டு சார் கூப்பிட்டு எல்லாம் கதைச்சிட்டு பனங்கிழங்கெல்லாம் தான் சாப்பிட்டுட்டு அப்ப நான் கேட்டேன், சார் பிரச்சனையெல்லாம் இருக்குண்டா சின்ன பிரச்சனை தான், எனக்கு தான் முதல் பிரச்சனை வந்தது அப்படி என்றெல்லாம் சொல்லி கதைச்சு போட்டு
திரும்ப நான் கலம்புல இருந்தபடியா கலம்புக்கு வந்துட்டேன். திரும்ப நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஒரு விரிவிரியாளர் போஸ்ட் ஒன்று கிடைக்க அதுக்கு அப்ளை பண்ணினேன். அப்போ அப்ளை பண்ணேன். இப்போ திடீரென இன்டர்வியூ கூப்பிட ரெஃபரன்ஸ் தேவை. இப்போ நான் ரவீந்திரநாத் சாருக்கு கால் பண்ணி சொன்னேன், சார் இப்படி ரெஃபரன்ஸ் கேட்கணும், எனக்கு வந்தெடுக்க டைம் இல்லைன்னா சொன்னா நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க, நான் ஃபோனில் கதைக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு எல்லாருக்கும் ஒரு உதவி செய்கிற ஒரு சிறந்த ஒரு மனிதர், ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ஒரு ஆசானவர். அவரை நாங்கள் இன்றைக்கு இழந்தது பெரிய ஒரு இழப்பு. எங்களோட கல்வி சமூகத்துக்கு இழப்பு, நாட்டுக்கு இழப்பு, எல்லாத்துக்கும் இழப்பு. அந்த இழப்பை இன்னும் நாங்கள் ஜீரணிக்க முடியவில்லை. அவருடைய அந்த தொலைபேசி அழைப்பின் மூலம் எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து எனக்கு அந்த வேலை கிடைத்தது. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 1.5 வருடங்கள் வேலை செய்தேன். அப்போது கடைசியாக அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவுக்கு வந்தவர். அன்றுதான் அவரை நான் கடைசியாக சந்தித்து கதைத்த நான். அதன் பின்பு 2 மாதங்களுக்கு பின்பு இந்த நிகழ்வு நடைபெற்றது. மிகவும் துக்ககரமான நிகழ்ச்சி. இதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள அது மனசுல எனக்கு அவர் செய்த நன்றிகள் நிறைய இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ண நான் ஆசைப்பட்டேன். நான் நன்றி கேசண்ணா. அடுத்ததாக நான் இங்கு அழைப்பது சார் என்ற ஒரு ஃப்ரெண்ட், ஒரு ஆள், அவருடன் சேர்ந்து படித்தவர் திரு ஈஸ்வரநாதன் பழனி பிள்ளை. அவர்களை ஒரு 3 நிமிடம் சில வார்த்தைகள் பேசுமாறு அழைக்கின்றேன். நன்றி. I met Raveendranath first time when we were in Magalupallamma 1973. We were very good friends during our career in Pennsylvania campus. After our graduation, various batchmates sought employment related to agriculture sector. But due to my physical handicap or physical disability, I preferred to be a teacher. And I got appointment in 1981 at Hutton Highlands College. Raveendranath used to come to Hutton to meet me. As the symbol of our friendship, I named my second son as Raveendranath. The name of my second son name is Raveendranath. First son is Gopinath, second son is Raveendranath as the symbol of my friendship. Then I was in Dadna, I served in Vigneshwara College and the Harley College as a teacher. In 2003, Education Ministry started implemented English medium all over the island for grade 6 students. As they intended to have English medium classes, to honor my friend Raveendranath, I had started private tuition center by the name of Raveen's English medium class. The name of our institution is Raveen's English medium class. It is called as Raveen's EMC. Raveen's EMC. With the blessing of Raveendranath, whether he is alive or demise, I don't know, we could able to produce best results. Now we have English medium for air classes also. I heard the sad news when he was abducted by the unknown people on 15th December 2006. We were shocked and worried over the news. My family pleaded through local newspaper Balamburi regarding this release. I want to read it
in Tamil. Please, I don't want to exit the previous time. தமிழ் அன்னையின் ஆணையாக வேண்டுகோள். கிழக்கு பல்கலைக்கழக உபேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ ரவீந்திரநாத் அவர்களை தடுத்து வைத்திருப்போருக்கு தமிழ் அன்னையின் ஆணையாக பின்வரும் விடயங்களை உருக்கமாக முன்வைக்கின்றோம். பேராசிரியர் ரவீந்திரநாத் பேராதன பல்கலைக்கழக விவசாய பீடக சக பாடி கடந்த 33 வருடங்களாக தொடர்புடைய நண்பன். அவரது உத்தம குணம், பண்பு என்பவற்றால் கவலைப்பட்ட நான் எனது 2வது மகனுக்கு அவரது பெயரை சூட்டி அவரை போல் எனது மகனும் ஒழுக்க சீரா வர வேண்டும் என்று விரும்பியவன். பேராசிரியர் தமிழ் அன்னையின் விருப்பத்துக்குரிய மனிதன் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. தமிழ் மண்ணை நேசித்தவர். வெளிநாட்டு உயர் பதவிகள் உழைப்புகள் கிடைத்த போதிலும் இதனை புறந்தள்ளி மண்ணுக்கும் மக்களுக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று பேரவா கொண்டவர். அவர் வைத்த உயர் பதவி காரணமாக அவர் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாமல் இருக்கலாம். அவர் தெரிந்தோ தெரியாமலோ தவறு செய்திருக்கலாம். அவரது தவறை மன்னித்து அவரை விடுவிக்க வேண்டியதுதான் இன்றைய காலத்தின் தேவையாகும். இதே வேண்டுகோளை தமிழ் அன்னையின் ஆணையாக கேட்டுக்கொள்கிறோம். கல்லுக்குள் ஈழம் என்ற முதுமொழிக்கு சொற்றொடருக்கு அமைய பேராசிரியரை தடுத்து வைத்திருப்பவர்கள் நடப்பார்கள் என்ற பூர்ண நம்பிக்கையில் தமிழ் அன்னையின் ஆணையாக மீண்டும் மீண்டும் தயவாக தாழ்மையாக மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு திருமதி ஈஸ்வரநாதன், பிள்ளைகள் கோபிநாத், ரவீந்திரநாத். Long waiting by Dr. World. Are you there? Oh yeah. World Sriskanda is a senior scientist from the very important sector. He was a pioneer student and I think the first batch from Eastern University. Am I correct? Thanks, Jeyakumar and Anparasy for setting up, bringing back the old memories. And bringing all the colleagues and his past friends to his told back the stories, and I learned a lot. Actually, I am a 3rd batch, and Katie's is a 4th batch. I was corrected. So I have only few occurrences. So when he came about 87, so he came as a senior lecturer. So I was looking up to him, and he came from the UK to serve back to the university. So I want to say about there's an old proverb here told about John F. Kennedy. Don't ask. I would change the word. Don't ask what the university did for you. Ask what you can do for the university. So from listening to the audience, I heard he a lot to do the university. And earlier, one of the colleagues said that, they are leaving the country, and he decided to stay put and to develop the university. I also want to share a picture that, I don't know why they take the picture. This is the picture, I with him when I did the graduation. I took the picture and I want to stand behind him. And at that time, I didn't realize he is going to be a VC and he is going to be a big person there. He was just a senior lecturer. And I had so much of conversation with him, going outside the country and how to develop the curriculum and how he developed the personality. And he had a very good relationship with him. And I learned from him. And thank you for bringing all this audience and keeping his memory alive. And I will give back the time to other people who have more interaction. I will stay with you guys and listen to the talk. Thanks, Jeyakumar and Anparasy for bringing this one. And also, and the other sirs, most of them I didn't even see him. And today I how much sir and other lecturers also like to see them on this event. Thanks, Jeyakumar and Anparasy again. Thank you so much, Dr. Well. And yeah, that's a really
interesting story that you had the picture with him, but you don't know what's the vision over there. I would like to invite Dr. Chandrakanta Mahendranathan, the head of the Department of Botany. Thank you very much for this opportunity, Dr. Jeyakumar and Dr. Anparasy Kajamuhan, for sharing a few words. In fact, as everyone knows that this is not, we can talk about Raveendranath for hours and hours, days and days, weeks and like that. But due to the time limitation, let me share a few words about Raveendranath. As a student, the experience I had with him. Well, now we talk about in the university system, the outcome-based education, OBE, everywhere in Sri Lanka. That is the recent trend of the undergraduate education. But during his period, somewhere around 30 years back, I think, when I was a student here, his teaching itself, his mentoring itself, and his attitude as a lecturer with us, all these things actually he brought us simply without any schedules or without any so-called criteria, philosophy, etc., etc. His each and every attitudes of as a lecturer, as a mentor, as a senior, as a vice, no more than a vice-chancellor, I would say here, as a lecturer itself, he taught a lot to us. In fact, to be honest with you all, I was not a student of him because I'm from science faculty. But it was a period where we don't look at whether they are from which faculty, our faculty or another faculty, whichever the discipline it is, but we respected them as the lecturers, and they treated as more than the students as their children. Particularly, let me come up with one of few examples. The period where he was the senior student counselor, I suppose even we don't know exactly what the lecturers are holding those positions like these days, but we were under the period of ragging, and we were under the period of ragging our juniors, where he was the senior student counselor, I suppose, in that capacity. We were several times caught by Professor Raveendranath sir for ragging our juniors, but all such instances, just the laugh from him, still I remember, you have fun, no problem, because those days we don't hurt physically our juniors, but do something which could remain with us in the name of ragging in their lifetime. That was the advice from him. He never punishes us. He never hurt us in his words or teaching or attitude, anything. So that's the beauty of Raveendranath, and why I'm here to talk a few words about Raveendranath because of that only. As a teacher, if a teacher can stay in our mind, in thoughts for the lifetime, that is the success of the teacher, and that is the success of Raveendranath. So thank you very much for giving us such nice thoughts and for being such a good mentor for us. He was not an assigned mentor, of course, but we saw him as a mentor in a way, wherever we meets him, wherever he meets us actually. So all those times, he somehow, through his small, whatever the advice, so kind of sense of humor, I think that is the very speciality of Raveendranath. So by all such things, he himself, or we ourselves, were attracted just by Raveendranath's each and every actions and attitude and everything. So that is what going to remain with us for the lifetime as the teachers, as the lecturers in the same university. So we were so fortunate to have him as a mentor, as a lecturer in our institution.
More than everything, as an administrator, of course, I would say I looked at him as a mentor, as a role model, as an inspiration for a teacher. So that will remain with us in our lifetime also. So thank you very much for this opportunity. Of course, I assure my prayers for Raveendranath sir and his family. I'm so sure his prayers are there always with us. His blessing will be there always with us in our lifetime, in his family and in us also. So thank you very much, Jeyakumar and Anparasy, for giving me this opportunity. May his soul rest in peace. Thank you. Thank you so much, Dr. Shantraganta. And those memories are remarkable. And the rest of the life we have to live with those good memories. And that's the reason we have initiated this type of forums. I hope that this type of forum can continue forever. I would like to invite Mr. Raveendranath. I can see somewhere here. Are you there? Oh, yeah. So he's long-term history in the INGOs and international organizations, and I would like to invite Mr. Raveendranath to deliver some words. So thanks, Jeyakumar and Anparasy, for giving this opportunity. முதலில் எங்களது ஆசான் ரவீந்திரநாத் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். ஸோ இந்த வேளையில் நாங்கள் பலரது உரையாடல்களையும் பலரது கருத்துக்களையும் செவிமடுக்கும் பொழுது ஒரு திருக்குறள் ஒன்று ஞாபகம் வருகின்றது. வையத்துள் வாழ்வாங்குவான் வாழ்வான் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும். ஸோ ரவீந்திரநாத் சார் அவர்கள் வானுரையும் தெய்வத்துள் இருந்து தோன்றா துணையாக எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் இந்த இரங்கல் உரைகளுக்கு மத்தியிலும் இந்த அக்ரோமேட் குழுமத்தினூடாக எங்களது சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் சார், மௌனகுரு சார் அப்படியானவர்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது எங்களுக்கு மீண்டும் அந்த படித்த காலத்திலே ஞாபகம் வருகிறது. அவர்கள் எவ்வாறு தோழமையுடன் ரவீந்திரநாத் சாருடன் திரிந்தார்கள் என்பது மிகவும் கண்முன்னே வந்து நிற்கின்றது. நான் குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றேன். நாங்கள் எங்களது பேட்ச் வந்து 1987-88 ஆண்டிலே யூனிவர்சிட்டி அக்ரிகல்ச்சராக நாங்கள் சேர்ந்திருந்தோம். மிகவும் கடினமான காலம், ஒரு போர் சூழல் நிறைந்த காலம். எங்களது 6 வருடம் சென்றது. எங்களது 4 வருடத்தைய படிப்பினை முடிப்பதற்கு 6 வருடங்கள் சென்றது. ஏனெனில் நாங்கள் 87ஆம் ஆண்டில் சேர்ந்தவுடனே ஒரு பாரிய அனர்த்தம் நடந்து எங்களது பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருந்தது ஒரு வருடத்துக்கு. பிறகு 89ஆம் ஆண்டு மீண்டும் துறக்கப்பட்டு கல்வி நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருந்தது. மீண்டும் 90ஆம் ஆண்டு கலவரத்தின் போது முழுமையாக பல்கலைக்கழகம் மூடப்பட்டிருந்தது. இறுதியாக நாங்கள் அனைவரும் பந்தாறுமுலை பல்கலைக்கழகத்தில் இருந்து மட்டக்களப்பு உதயாமோட்டஸ் என்கும் இடத்தில் சென்று நாங்கள் கல்வியை கற்க வேண்டியிருந்தது. ஆனால் அந்த வேளையிலே உண்மையில் உங்களுக்கு தெரியும், நாங்கள் மிகவும் உத்வேகமாக ஒரு பல்கலைக்கழகம் என்றால் எவ்வாறு இருக்கும், அவ்வாறு பல்கலைக்கழகத்தில் படிக்க வேண்டும் என்று பல ஆதங்கத்துடன் நாங்கள் பல்கலைக்கழகத்தை நோக்கி வந்திருந்தோம். அந்த வகையிலே எங்களை கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து உதயாமோட்டஸ் என்னும் ஒரு சிறிய பில்டிங்கில் வைத்து எங்களுக்கு பாடங்களை நடத்துவதை நாங்கள் சில மாணவர்கள் சேர்ந்து நாங்கள் கலந்துரையாடல் செய்தோம். அந்த 90ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும், பாரிய அனர்த்தம் நடந்தது. எங்களுடன் படித்த பல மாணவர்கள், விசேடமாக முஸ்லிம் மாணவர்கள், சக மாணவர்கள் வேறு வேறு பல்கலைக்கழகங்களுக்கு தங்களது அனுமதியை பெற்று சென்று விட்டார்கள். அப்பொழுது நாங்களும் எங்களுக்கு அப்போ இருந்த காலகட்டத்தில் எங்களுக்கு ஊர்பற்று, பிரதேசப்பற்று என்பவற்றுக்கு அப்பால் நாங்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் எங்களது கல்வி நடவடிக்கைகளை முடிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் பல மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று நாங்கள் கிராண்ட் கமிஷனுக்கு அனுப்புவதற்கு தீர்மானித்திருந்தோம். எங்கள் எல்லோரையும் இந்த அக்ரிகல்ச்சர் ஃபேக்கல்டில செகண்ட் இயர் நாங்கள் இருந்தாங்க. அந்த நாள்ல இருந்த எல்லாரையும் வந்து நாங்கள் எங்களுக்கு கிராண்ட் கமிஷனுக்கு எழுதுறதுக்கு நாங்கள் உத்தேசித்திருந்தோம். எங்களை எல்லோரையும் பெருதனியா யூனிவர்சிட்டிக்கு எங்களுக்கு அட்மிஷன் தருமாறு நாங்கள் எழுதுவதாக தீர்மானித்திருந்தோம். அந்த தகவல் எவ்வாறோ ரவீந்திரநாத் சார் அவர்களுடன் சென்று விட்டது.
உடனடியாக அவர்கள் வந்து எங்களை மிகவும் மோசமாக ஏசினார். உங்களுக்கு உற்பத்தி இருக்குதா? Are you mad? Are you doing correcting? So how difficult to establish a university here if you make an such an application and request. Now they will government simply will close this university and they can simply replace with other faculty. So அவ்வாறான ஒரு பற்றுடன் இருந்து இல்ல நீங்க இங்கதான் இருக்க வேணும், இவ்வாறான வேலைகளை நீங்களும் செய்தீர்களானால் இந்த பல்கலைக்கழகம் மூடுவதற்கு நீங்களும் காரணமாக இருக்கக்கூடாது என்று மிகவும் பரிந்துரைத்து எங்களுடன் நாங்கள் அந்த 87, 88 காலங்களில் அவர் ஒரு சாதாரணமாக எங்களை ஒரு தோழமையுடன் தான் எங்களை வழிநடத்தி சென்றார். மிகவும் அந்யோன்யமாக இருப்பார். அந்த வகையிலே அந்த தகவல் அவருக்கு சேர்ந்து அவர் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, அதுக்கு பிறகு எங்களது விவசாய பீட மாணவர்களின் இன்டேக்கை கூட்டுவதற்காக நாங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல இருந்த அனுபவமான ஆட்களை கூட அந்த காலத்தில் எடுத்தோம். அந்த காலம் மிகவும் கஷ்டமான காலம். ஸோ அந்த வகையிலே எங்களுக்கு முதல் கூறியவர்கள் கூறியிருந்தார்கள், அவர் எவ்வாறு அந்த யூனிவர்சிட்டியை ஒரு தனது மண்ணை நேசித்தார், ஒரு பற்றாளனாக இருந்தார் என்ற பல கருத்துக்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம். இதுவும் ஒரு முக்கியமான விடயமாக, ஒரு டேர்னிங் பாயிண்டாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்பொழுதுதான் நாங்களும் உண்மையாக நினைத்திருந்தோம், இவ்வாறான பல்கலைக்கழகத்தை இங்கு எடுப்பது எவ்வளவு கஷ்டமான காரியம், க்ளோஸ் பண்ணும் என்பது மிக இலகுவான காரியம். எனவே அந்த வகையிலே அந்த ஒரு இக்கட்டான காலத்திலே எங்களுடன் நின்று எங்களது அந்த யூனிவர்சிட்டியை மீள திருப்ப வந்தாரமுலை கொண்டு செல்வதற்கு மிகவும் பாடுபட்ட ஒரு மனிதராக இருந்தார். அவரது பணிகளை, அவரது ஆளுமைகள் பற்றி பல பேரும் கூறியிருந்தார்கள். ஆனா இது ஒரு முக்கியமான விடயமாக எனது மனதில் பட்டதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகின்றேன். அதுவும் குறிப்பாக இந்த 15வது நினைவஞ்சலி தினத்திலே எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்து எங்களது பலர் கருத்துக்களையும் கேட்டு அப்படியான ஒரு ஒழுங்காற்றலை செய்து கொண்டிருந்த எங்களது அக்ரோமேட்ஸ் குழுமத்துக்கு மிகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராகு. எனது பெயர் கந்தையா நரேந்திரன். நான் கொக்குயில சேர்ந்தேன். அவருடைய நண்பன் ரவீந்திரநாதனை நல்லா தெரியும். அவருடைய தகப்பனார் சுசுப்பிரமணியத்தையும் தெரியும். அவருடைய மனைவி மிஸ்ஸஸ் ரவீந்திரநாத் அண்ட் அபிராமி துஷ்யந்தி ஆகியோருக்கு எனது இரங்கல் செய்தியை கூறிக்கொண்டு, அவர் இளமை காலத்தில் ஜெஃப்னாயிடுல படிக்கிற காலத்திலிருந்து எனது ஃப்ரெண்ட். அப்பொழுது நான் சென்ட்ரல் காலேஜில் படித்து கொண்டிருந்தேன். அவர் ஒரு துடிதுடிப்பான இளைஞர். எங்களுடன் எல்லாம் கிரிக்கெட் விளையாட வருவார். அப்பொழுது இருந்து எனக்கு தெரியும். அவர் பேர் யூனிவர்சிட்டி என்டர் பண்ணி யூனிவர்சிட்டியில் படித்து கிராஜுவேட் ஆகி இப்போ இந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் போய் ஒரு லெக்சர் ஆகி அங்கே டீன் ஆஃப் த ஃபேக்கல்ட்டியாக வந்து இந்த 2005ஆம் ஆண்டு மட்டும் அவர் காணாமல் போன பொழுது நான் லண்டனில் வந்திருந்தேன். அந்த செய்தியை அறிந்து மிக்க கவலை அடைந்தேன். 10வது ஆண்டு விழாவுக்கு எனக்கு ஜூமில் வர்றதுக்கு அழைப்புகள் கிடைத்து நான் எனக்கு பங்கு பெற்ற முடியாமல் போயினது. ஆனால் இந்த 15வது ஆண்டில் இந்த ஒழுங்கை செய்த ஜெயக்குமார் அன்பரசி அவர்களுக்கு எனது நன்றியை கூறி, இந்த அக்ரோமேட்ஸ் 2020 அவர்கள் செய்கிற முயற்சிக்கு எனது பாராட்டுகளை கூறி அன்புடன் விடுகிறேன். அவருடைய குடும்பத்தார்களுக்கு எனது அந்த அனுதாபங்கள். நன்றி, வணக்கம். கொக்குவிலை சேர்ந்த கந்தையா நரேந்திரன். மிக்க நன்றி ஐயா. ஆயிரத்தி 1979ஆம் ஆண்டு அவர் விவசாய ஆராய்ச்சி உத்தியோகத்தராக கருணாத்தில் வேலைக்கு வந்தார். நானும் அவருக்கு உதவியாளராக அப்போது எனது சின்ன பருவத்திலிருந்து அவருடன் தொடர்ந்து வேலை செய்தேன். அவர் என்னை ஒரு சகோதரம் போலதான் நடத்தினார். அந்த வேளையில் ஏறாவூரில் தான் நாங்கள் வீடு எடுத்திருந்தவர். அதுல எனக்கும் இருக்க இடமில்லாம என்னையும் தன்னோடு சேர்த்திருந்தார். அந்த காலகட்டத்தில் தான் அவர் திருமணம் நடந்தது. அந்த நாளிலிருந்து அவருடன் மிகவும் நெருக்கமாக அன்பாக பழகினேன். அவர் என்னை ஒரு சகோதரம் போலதான் நடத்துவார். அதற்கு பிறகு பிள்ளைகளையும் நாங்கள் தூக்கி வளர்த்திருக்கின்றோம். மிகவும் அன்பாக இருந்தார். அதற்கு பிற்பாடும் அவர் தொடர்ந்தும் அவர் எனது படிப்பு மற்ற முன்னேற்றங்களில் மிகவும் அக்கறையா இருந்து மிகவும் உறுதுணையா இருந்தவர். அதன் பிற்பாடு எனக்கு ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் விவசாய பீடத்தில் படிக்கிறதுக்குரிய இதெல்லாம் கிடைத்தது. அதன் பிறகும் அவர் லண்டன் போன பிறகும் என்னுடன் தொடர்பிலிருந்து மிகவும் அன்பாக இருக்கின்றார். நான் அதாவது
கூட கதைக்க உங்களுக்கு டைம் இல்லாதவரையால் அது சுருக்கமாக முடிக்கின்றேன். அபிராமி மற்ற அபிக்கு மற்றது திருமதி ரவீந்திரநாத் அவர்களுக்கும் எனது அன்பையும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி திரு மார்க்கண்ட அவர்களே. அடுத்ததாக டாக்டர் திவாகரி. தேங்க்யூ சார். நான் திவாகரி, தற்போது கிழக்கு பல்கலைக்கழக விவசாய பொருளியல் பீட தலைவராக இருக்கிறேன். ஆசையா இருக்கு சார் 2 வார்த்தைகள் சாரை பற்றி கதைக்கிறதுக்கு. ரவீந்திரநாத் சார் ஒரு ஸ்டூடெண்ட். நான் இறுதி வருட இந்த ஆராய்ச்சியை சாருக்குள்ள செய்த நான் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல. சார் அப்பாடதும் ஒரு சிறந்த நண்பர். அப்பாடு பேர் விஜயரட்னம். அப்ப காரஞ்சன் அப்பாட சிறந்த ஒரு நண்பர் ரவீந்திரநாத் சார். அப்ப நான் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ரிசர்ச் செய்து முடிச்சு டெம்பரரி அப்பாயின்மெண்ட் கிடைக்கக்குள்ள எனக்கு அக்ரிகல்ச்சர் எக்கனாமிக்ஸ் கிடைச்சது. நான் போய் சார்கிட்ட அழுதேன். நான் டிஎன்ஸ் ஆஃபீஸ்ல போய், சார் எனக்கு பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல தாங்க சார்ன்னு சொல்லி. சார் சொன்னார், இல்லை உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் தான், நீங்க ஒரு நாளைக்கு அதை உணர்வீங்க என் எக்கனாமிக்ஸ் போட்டேன்னு சொல்லி. நான் அதை எந்த நிமிடமும் உணர்ந்து கொண்டிருக்கிறேன்ன்றது சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். சிலர் வாழ்க்கையில ஆக்களை இழக்கிற நேரம், சிலர் இழப்புகள் நம்மளோட மனசை பிழிஞ்சு செல்லும். அந்த இழப்பு அதை முதலா நான் ரவீந்திரநாத் சார் இழந்த நேரம் அனுபவிச்சேன். நான் 2010 எனது தந்தையார் இழந்த நேரம் அனுபவிச்சேன். நான் என்ன குடும்பத்திலையும் எங்களுக்கு சார் நல்லா தெரியும். சார் படிப்புக்குள்ள நான் மிகவும் ரசிச்சு சாரும் படிப்பிப்பார், நானும் வடிவா. எனக்கு சரியான விருப்பம் சார் பாடம். சார் பாட்டெல்லாம் சொல்லி, அந்த நேரம் சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்றபடியா தமிழால பாட்டெல்லாம் சொல்லி படிப்பிப்பார். என்ன வண்ணாத்து பூஜையை பற்றி படிப்பிக்கிற நேரம் தொட்டதும் கையில் பட்டது ஃபேர்ன்னு சொல்லுவார். அது இப்பயும் காதல ஒலிச்சு கொண்டிருக்குது. பிறகு அந்த நெற்களை பற்றி, நெல்மணிகளை பற்றி படிப்பிக்கிற நேரம் சார் சொல்லுவார், வளர்ந்து நிற்கும் பருவப்பெண் போல் உனக்கு வெட்கமா, தலை குனிந்து சும்மா பார்க்கிறையே நிலத்தின் பட்கமா, வளர்த்து விட்ட தாய்க்கு தரும் ஆசை முத்தமான்னு சொல்லி வடிவா விளங்கப்படுத்துவார். சந்தர்ப்பம் தந்ததுக்கு தேங்க்யூ ஜெயக்குமார் சார். ஸோ தேங்க்யூ வெரி மச். என்ன கலைக்க முடியல. தேங்க்யூ சார். தேங்க்யூ டாக்டர் திவாஹரி. வணக்கம். நான் டாக்டர் ரவீந்திரநாதன் சகலன். நான் சிங்கப்பூர்லேருந்து கேட்குறேன். நான் E82, 83 பேரதனி இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிலேருந்து கிராஜுவேட் பண்ணேன். நான் இப்போ சிங்கப்பூரில் இருக்கிறேன். நான் எங்களோட கல்யாணத்தை நடத்தி வச்சவர் அவர் தான். அவர் எனக்கு ஒரு விதத்தில் சகலன். அவர் எவ்வளவு மரியாதைக்குரிய மனுஷன் அவர். நான் இந்த நேரத்தில் இந்த இரங்கலை அவன குடும்பத்தாருக்கும், டாக்டர் மலரவன், அவனுக்கு மருமகன், தூசி, அபி எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much for your time and kind words. I would like to invite Dr. Malaravan to deliver some words on behalf of the family. Thank you. Thank you, Dr. Jaya. On behalf of the family, so I would like to share a few words. Unfortunately, his mama, his father-in-law, so I'm the one, I have only a very short relationship, only 2002 to 2006, 4 years. I knew Dr. Raveendranath when I was a medical student as well as a doctor. He's an extreme academic scholar and a humanity person, and he's a very unique in all aspects. Later, I fortunate to have a family member in that family. The relationship, not only the son-in-law and my mama, and he play a role as a teacher, friend, and as a guide. So during that time, I was doing my postgraduate.
So regarding this incident, that 15th, I can still remember there is a mass casualty in some sort of war in between LTT and army. So I worked more than an hour, extended hour. So I couldn't attend the call to my wife, she, as well as the staff. So that unable to share any feelings in between. So I came very late night. So before that, I heard the news. But only thing, before that incident, that couple of weeks before that, they stayed with us in Dehiwala. So he always give on and off inputs in a very good manner. So he emphasized, so you have to work to the poor community. I hope once you pass the final and you can go and come back to work here. And he always highlight the research as well as the community involvement and the disability education. So still I can remember he presented the laptop also on behalf of my SAC or a presentation or something for the gold medal. So I observed his nature. Actually is a unique person, as you all academics. So there are few people can involve actively in the community. So he always go for a poorer as well as the disability. So always do that good things in order to achieve his mission and vision. As a family member and as my profession, I serve in North more than a decade. Every day I do free service. I always touch a poor in addition to the normal work. I am very fortunate, maybe it's blessing. Now the newly established University of Vavonia, I have a chance to act as a council member. I can 3 years, I can serve now more than 3 months. So his mission, and in a short period, but I gathered from him. So I'm trying my level best to fulfill his mission and vision. At the same time, as grandchildren, our grandchildren are unfortunate. So they don't have as a grandfather and as a good guide. That's a very, at the same time, he is the eldest in the family. I hope all the family members and their sons and their generation lost not only is a relationship as a guide, especially in academic, and to learn good manners and all. Hope all as academic scholars, and hope everyone will fulfill this mission and vision. That's my request, kind request on behalf of 15th anniversary. Thank you. Thanks for the opportunity for the organizing committee. Thank you so much, Dr. Malaravan. குடும்ப உறுப்பினர்கள்ல இன்னொருவர், அவரது யங்கர் சிஸ்டர் திருமதி பகிரதி அவர்களை சில வார்த்தைகள் கூறுமாறு கேட்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எங்க அன்னைக்கு இவ்வளவு ஒரு இது இருக்குமென்றதை நாங்க சின்ன பிள்ளையாக இருந்திருக்கோம். ஆனா அன்னைக்கு இவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சும் இவ்வளவு பேரை இப்படி சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கிடைச்சிருக்குது. நான் ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னம் நான் மட்டக்களப்புக்கு போயிருந்தேன். நான் போகக்கூடாது, எங்களோட அண்ணன் காணாததுக்கு பிறகு நாங்கள் போகக்கூடாதுன்றதே அப்படிப்பட்ட இடத்துல எங்களோட அண்ணன் இருந்தது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் அந்த இடத்துக்கு போவீர்கள். அன்னைக்கு அவ்வளவு ஆதரவு இருந்தது. அப்படிப்பட்ட இடத்துல எங்களோட அன்னைக்கு இப்படி ஒன்று நடந்ததுன்னு நினைச்சு நாங்கள் போகவே இல்லை. ஆனா 2 கிழமைக்கு முன்னா எனக்கு ஒரு போக சந்தர்ப்பம் கிடைச்சது. போக வேண்டிய நிர்பந்தத்தால போனேன். அப்ப நான் வந்திருக்கிறதுன்னு எப்படி அறிந்தார்களோ தெரியாது. எனக்கு எத்தனையோ இடத்துல இருந்து போன் வந்து, நீங்க இன்னட்ட தங்கச்சி வந்திருக்கிறீங்களா, இன்னட்ட தங்கச்சி வந்திருக்கலாம், உங்களை சந்திக்கலாமோ எங்கேயாவது
எனக்கு அப்படி சந்திக்க எனக்கு சந்தர்ப்பம் விருப்பம் இல்லை. அப்படி இருந்து நான் கடைசியா ஒரு சேர்ச் ஒன்றுக்கு நாங்கள் ஒரு அலுவலாக போயிருந்தோம். ஒரு 87 வயசு இருக்கும். ஒரு வயசு நான் வேனுக்குள்ள தான் இருந்தேன். ஒரு வயசு போன ஒரு ஆள் வந்து என் ஹஸ்பண்ட் போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். நான் இப்படி ரவீந்திரநாத் பிரதரின்லோ நான் வந்திருக்கிறேன். அப்ப அவரோட சிஸ்டர் உங்க ஊருக்கு அவர் ஏழாவது என்னை பார்க்கணும்னு சொல்லி வந்து என்னை கும்பிடு. நான் அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் வந்து அப்படி ஒரு பெருமைக்கான இடத்துல நாங்கள் எங்களோட அண்ணாக்காக இருந்திருக்கிறோம் என்றதை நினைச்சு எப்படி ஒரு ஆளை இவ்வளவு வேலைக்கு இழந்தமேன்றதான் நினைக்க முடியாம இருக்கு. இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களோட அன்னைக்கு இவ்வளவு செய்ததுக்கு நன்றி. இப்படி என்ன எங்களோட அண்ணியை சலைக்க விடாம நான் நினைவு கூற வேணும் என்று நான் கேட்டுக்கொள். நன்றி. Community-based education is very, very important. That was seeded by Professor Raveendranath. As I explained during my presentation, he was a two-way teacher. I mean, all the time, he encouraged us to ask the question and always encourage us to discuss, even more than that, the argument basis. He loves that system. And also, I would like to say that I continue that teaching methodology even now. Even I'm living in New Zealand, but I use the same teaching methodology. So those the fundamental aspects were seeded by these big intellectuals. Actually, so as I said earlier, the entomology or the biology, my number one hit subject at that time. When Raveendranath started his teaching, then we don't know what has happened. Then automatically, so we admired and we try to taste that system because of the teaching methodology. Not only that, so then he, as everyone said, that he's a very good mingling character. So wherever we go, so then he always next to us. I don't know where he is coming from, but those friendly manner aspects he has taught us, and still even 10% or 15% we are implementing during our academic and social and also the family life because of these people, especially Professor. With that conclusive remark, I would like to invite Dr. Anparasy Kajamuhan again to deliver a formal vote of thanks. இன்று இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இத்தகைய நிகழ்வொன்றினை ஏற்பாடு செய்ய வேண்டும் என நாம் நினைத்து இங்குள்ள பலரையும் அணுகிய போது நீங்கள் ஒவ்வொருவரும் நம்மை ஊக்கப்படுத்தி நல்ல ஆலோசனைகள் கூறி நம்மை வழிநடத்தினீர்கள். உங்கள் அனைவருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்று சிறப்பு உரைகளையும் சிறு உரைகளையும் தந்து நம் ஆசானின் நினைவுகளுக்கு மீண்டும் வலிச்சேர்த்த உங்கள் எல்லோருக்கும் எம் மனமார்ந்த நன்றிகள். அன்னாரின் நினைவாக கடந்த பல ஆண்டுகளாக சித்தாண்டியில் அமைந்துள்ள சிவதொண்டன் சிறுவர் இல்லத்திற்கு தம்மாலான சிறு உதவிகளை செய்து வரும் அன்பர்கள் எல்லோருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளும் பாராட்டுகளும். நமது இந்த முயற்சிக்கு முழு மனதுடன் ஆதரவு தந்து இன்று எம்முடன் இங்கு இணைந்திருக்கும் அன்னாரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நமது இதயம் கனிந்த நன்றிகள். இறுதியாக இந்த நிகழ்வினை நடாத்துவதற்குரிய ஜூமினை தந்து உதவிய நியூசிலாந்து மெசே யூனிவர்சிட்டிக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி அன்பு.
I'm sorry, Uncle. Can I quickly say something? Sure. I asked you. Yeah. I asked you, No, but I just you wanted. denied. Yes, I did deny, but I thought it's not real. And I would really like to thank you and Anparasy Aunty in the event எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணதுக்கு. எனக்கு வேர்ட்ஸ் இல்லை சொல்றதுக்கு, அதான் கரெக்ட். I understand. Thank you. Thank you, Abhi. Thank you. Thanks. பார்ட்டிசிபென்ட்ஸ் இவ்வளவு நேரம் வந்து நியர்லி 4 ஹவர்ஸுக்கு மேல வடிவா இருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருக்கும் நாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பா நன்றியை சொல்லிக் கொள்றோம். இதை மெனக்கெட்டு ஆர்கனைஸ் பண்ணவங்க 2 பேருக்கும் பிக் தேங்க்யூ. உண்மையில இது எங்கட கடமையும் கூட. நாங்கள் உண்மையில அக்ரோமேட்ஸ் 2020 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு எங்கட மென்டல் ஹெல்த்துக்காக தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணினாங்க. ஆனால் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இவெண்ட்டை செய்வோம்னு சொல்லி நாங்கள் நினைக்கல. That's a really grateful, and also we are blessed actually. இத்துடன் earthquake தராத நியூசிலாந்து மண்ணுக்கும் நன்றியை கூறி இங்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றியை கூறி விடை பெறுகின்றோம். டாக்டர் அன்பரசியுடன் ஜெயக்குமார். நன்றி.